கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மார்ச் மாதத்தின் முதல் வாரத்தில் 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புதர் இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துதலையும் தேவனுடைய வார்த்தையும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம். யோசுவா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வார்த்தையை வாசிக்கலாம். 269வது பக்கம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதா இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? இந்த மாசத்துல தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ப்ராஃபட்டிக் வேர்ட், ப்ராஃபர்சி வேர்ட், உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்கமான, தெளிவான, அருமையான, மகிமையான, பற்றி எரிய வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால், என்ன கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அழகா சொல்றாரு, பலங்கொண்டு திடமனதா இரு. நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? உங்களுக்கும் கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், நான் உனக்கு சொல்லலையா? நான் உனக்கு பேசலையா? நான் உனக்கு ரகசியங்களை பிதாவினிடத்திலிருந்து கொண்டு வந்து சொல்லலையா? நீ என்ன செய்யக்கூடாது இந்த மாசத்துல? முதல்ல சொல்றாரு பலங்கொண்டு, அடுத்து திடமனதா இரு. அடுத்த வார்த்தையை பாருங்களே, திகையாதே, கலங்காதே. நமக்கு எப்பயுமே என்ன வருது தெரியுமா? ஒரு காரியத்தை பார்த்த உடனே பதட்டம், பயம் வந்துடுது. சீசர்கள் படகுல போய்கிட்டு இருக்கிறாங்க, இயேசு வர்றாரு, பார்த்த உடனே அலறினார்கள், கூக்குரலிட்டார்கள், என்னென்னமோ வாயில சொல்றாங்க. ஆவேசம் என்று சொல்லி ஏசப்பா சொல்றாரு, பயப்படாதிருங்கள், நான் தான், திடன் கொள்ளுங்கள். இன்னைக்கு அந்த மார்ச் மாசத்தை பார்த்து உங்களில் யார் பயந்துருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க, திகையாதீங்க, கலங்காதீங்க, திடமனதா இருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் உங்களை தேற்றி ஆற்றி பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உங்களை வலுப்படுத்தி உங்களை கொண்டு இந்த மாசத்துல பெரிய காரியங்களை அவர் செய்ய போறாரு. அப்ப யோசுவா பயந்தானா? அவன்கிட்ட பயந்தவனுக்கு தானே இதை பேசுறாரு. அப்ப யோசுவா ஏன் பயந்தாரு? அவர் ஒரு நல்ல யுத்த வீரன் அல்லவா? அவர் அமலேக்கரோடு யுத்தம் பண்ணினவர் அல்லவா? கானான் தேசத்தை போய் பார்த்துட்டு வந்தவர் அல்லவா? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதவர் அல்லவா? அவருக்கு ஏன் அந்த பயம்? அவருக்கு ஏன் அந்த திகைப்பு? அவருக்குள்ள ஏன் அந்த குழப்பம்? ஏன் அவருக்கு அந்த பய உணர்வு வந்துச்சுன்னா, மெயின் காரணம் வேதம் சொல்கிறது. வசனத்தை வாசிக்கலாமா? 1ஆம் யோசுவா 1:1. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு. இவனுக்கு பயத்துக்கு காரணம் மோசே தான். ஏன்னா இத்தனை வருஷம் மோசே கூடையே இருந்தார். யோசுவா மோசேக்கு கூடையே இருக்கிற உடன் பணிவிடைக்காரனாய் இருந்தான். மோசே எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவார்? யோசுவா போய்கிட்டே இருப்பார். மோசே சொன்ன யோசுவா செய்வார். மோசே சொல்றது தவிர எக்ஸ்ட்ரா ஒரு வேலையும் செய்ய மாட்டார். ஏன்னா தேவன் நடத்துதல் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தன்னுடைய எஜமானனாகிய மோசேக்கு கீழே அவர் கரெக்டா ஒரு பணிவிடைக்காரனாக ஆலோசனையை கேட்கக்கூடியவனாக இருப்பாரு. மோசே மலை மேல இருப்பாரு, கையை கோலை பிடிச்சுக்கிட்டு நிற்பாரு. அவரு யோசுவாட்ட சொன்னாரு, நீ போய் அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. எந்த கேள்வியும் கேட்கல, எந்த எதிர்ப்பும் சொல்லல, என்னைய போய் அனுப்புறீங்கன்னு அவன் சொல்லல. ஆனா மோசே சொல்லிட்டாரு. மோசே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர். மோசே கர்த்தர் சொன்ன வார்த்தையை தான் செய்வாரு. ஏனென்றால் கர்த்தர் மோசையோடு பேசுறாருன்னு சொல்லி மோசே மூலியமாய் வந்த கர்த்தருடைய ஆலோசனைய அது உண்மை என்று 100% நம்பி அமலேக்கோடு யுத்தம் பண்ணின ஒரு மனுஷன் தான் யோசுவா. கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஒருவேளை இன்னைக்கு காலை வேளையில உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய அந்த அனுபவமும் அந்த நெருக்கமும் இல்லாமல் இருந்தாலும், ஊழியர்கள் மூலியமாய் கர்த்தர் சொல்கிற வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து நீங்க செயல்படும் பொழுது யோசுவாவின் தேவன் உங்களுடைய தேவனாய் மாறுவார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். அடுத்து பாருங்க, மோசே ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வீட்டுக்கு போயிட்டாலும் இந்த வாலிபனாகிய யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாது ஆசரிப்பு கூடாரத்தில் உட்கார்ந்துருந்தானா. வாலிபன், ஆனா ஆசரிப்பு கூடாரத்தில் உட்கார்ந்து என்ன செய்திருப்பான்? இரவும் பகலும், இரவும் பகலும், இரவும் பகலும் கர்த்தரை துதித்து துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி அவன் பலப்பட்டு கொண்டே இருந்தான். அதனாலதான் அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாது இருந்தான். அடுத்து பாருங்க, யோசுவாவை கர்த்தர் கூப்பிடுறாரு, மோசே கூப்பிடுறாரு,
கானான் தேசம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வா அனுப்பி விடுறார். இவன் தான் அங்கே போகிறான். அவனும் காலேப்பு இன்னும் 40 பேர் 12 பேர்கள் போகிறாங்க, 12 கோத்திரத்தார்கள் போகிறாங்க. எல்லாரும் போயிட்டு 10 பேர் துர்ச்செய்தியை கொண்டு வந்தார்கள். ஆனால் யோசுவாவும் இதோ காலேப்பும் என்ன செய்தியை கொண்டு வந்தார்களா? நற்செய்தியை கொண்டு வந்தார்களாம். அப்போ கானானை முதல்ல போய் பார்த்துட்டு வந்தவன் யோசுவா. அப்போ மோசே சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சு அந்த கானான் எப்படி இருக்கும் அது என்னன்னு பார்க்கறதுக்காக அந்த 40 நாட்கள் அந்த பட்டணத்தில் யாத்திரை பண்ணினவன். அந்த 40 நாட்கள் அந்த பட்டணத்தை சுற்றி அவங்க இருக்க எல்லா சென்சஸ் எடுத்தவன். எப்படி இருக்கு பட்டணங்கள், எப்படி இருக்கு தெருக்கள், எப்படி இருக்குது அங்க இருக்கிற மரங்கள், எப்படி இருக்கு அங்க இருக்கிற பழங்கள், எப்படி இருக்கு அங்க இருக்கிற மனிதர்கள் நெட்டையானவர்களா குட்டையானவர்களா வளர்த்தியானவர்களா, அவர்களை காத்த நிழல் எது, அவர்களுக்கு இருக்கிற பலன் எது, அவர்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள், பழக்க வழக்கம் உடையவர்கள், அவர்கள் எப்படிப்பட்ட கைவாட்டம் உள்ளவர்கள், எப்படிப்பட்ட பேச்சுவார்த்தை உள்ளவர்கள், இது எல்லாவற்றையும் 40 நாட்கள் அவன் சுற்றி பார்த்து வந்து மோசே கிட்ட அறிக்கை சமர்ப்பித்தவன் தான் யோசுவா. அப்ப யுத்தம் பண்ணின யோசுவா, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாத யோசுவா, கானானை போய் பார்த்துட்டு வந்த யோசுவா, மோசையோடு கடைசி வரையும் நின்று கொண்டிருந்த யோசுவா. ஆனா இப்ப அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கலக்கம் அடைந்து போயிட்டான், திகைச்சு போயிட்டான், பயந்து போயிட்டான், அவனுக்கு திடனற்று போச்சு. காரணம் என்னன்னா நிழல் போல பலமா இருந்த மோசே மரித்து போனான். இப்ப இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த 20 லட்சம் பேருக்கு யாரு தகப்பன், யாரு தலைவன், யாரு நடத்தக்கூடியவர்கள், எப்படி நம்ம கானானுக்குள்ள போயிட்டு போக போறோம், இப்படி இவன் நடுங்கி திகைத்து பயந்து ஒளிந்து இருக்கிற வேலையில தான் கர்த்தர் அவனோடு பேசினாரு. ஒருவேளை இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, தேவனுடைய சபையே, அடுத்த ஊழியத்தில் இளம் தலைமுறைகளாக எழும்பி கொண்டிருக்கிற தேவனுடைய சேனைகளே, சேனை தலைவர்களே, ஆயுததாரிகளே, ஒருவேளை உங்களுக்கு பிப்ரவரி வரையும் எப்படியோ வந்துட்டோம் பிரதர், இந்த மார்ச்சில் நான் எப்படி என்ன செய்ய போகிறேன், இந்த மார்ச்சில் எனக்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனை இருக்குது, என் குடும்பத்தினுடைய தேவைகள் எவ்வளவு, என் பிள்ளைகள் எக்ஸாம் எழுத போகிறாங்களே, இந்த மாதத்தில் என்னுடைய வாழ்க்கை, என் குடும்பம், என்னுடைய தேவை, இல்லை என்னுடைய பெயர்களை ஊழியத்தில் எழுதி ஒட்டிட்டீங்களே, நான் எப்படி அந்த ஊழியத்தை நிறைவேற்ற போகிறேன், இதுவரையும் நான் ஆராதனை எடுத்ததில்லையே, இதுவரையும் நான் இப்படிப்பட்ட பொறுப்பில் வந்தது இல்லையே, எனக்கு இப்படி ஒரு கடினமான பொறுப்பான கடினமான ஒரு முன்னாடி ஒரு பொறுப்பு இருக்குதே, இதை எப்படி நான் செய்ய போகிறேன்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை குறித்து இந்த கால வேளையில் திகைத்து போய் கலங்கி போய் தடுமாறி போய் ஒருவேளை இந்த நாளில் இந்த இடத்துல வந்திருப்பாய் என்றால், தேவையை நினைத்து பயந்து வந்திருப்பாய் என்றால், அல்லது பிரச்சனைகளை நினைத்து கலங்கி போய் வந்திருப்பாய் என்றால், பலவிதமான குழப்பத்துக்கு நடுவில் நீ உட்கார்ந்திருப்பாய் என்றால், உனக்கு தான் கர்த்தர் யோசுவாவின் தேவன் உன்னோடு கூட பேசுகிறார். அந்த மோசை மரித்த உடனே அவனை யோசுவாவை கர்த்தர் எப்படி ஸ்ட்ரென்தனஸ் பண்றாரு பாருங்க, எப்படி அவனை பலப்படுத்துறாரு பாருங்களே. 5ஆம் வசனத்துல அவன்கிட்ட எப்படி பேசுறாரு பாருங்க கர்த்தர். அதே போலதான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசுறாரு. 5ஆம் வசனத்துல பேசுறாரு பாருங்க, நீ உயிரோடு இருக்கும். ஆமேன் சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, சிஸ்டர் உங்களுக்கு 70 வருஷமோ 80 வருஷமோ, பலத்தின் மிகுதினால் ஒரு வேளை 120 வருஷமோ, அதுக்கு மேல கிடையாது. அதான் லாஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் போட்டு போனீங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஆதியாகமத்திலே சொல்லிட்டார், அவன் இருக்க போகிற நாட்கள் 120 தானே. மோசே வந்து பார்த்தாரு, அப்படிலாம் வேணாம், அதுவரை அவனை விட்டோம்னா பூமி தாங்காது, 70 வருடம், பலத்தின் மிகுதினா 80 வருடம். அப்ப இந்த உயிருள்ள நாளெல்லாம், சொல்லுங்க உயிருள்ள நாளெல்லாம், உங்க இந்த உலகத்துல உங்களுக்குன்னு வச்சிருக்கிற கடைசி நொடி வரையும் கர்த்தர் சொல்றாரு, ஒருவனும். யோசுவா பயந்ததுக்கு காரணம் என்னது, நான் எப்படி யுத்தம் பண்ண போறேன், எப்படி கானானுக்குள்ள போறோம், எப்படி எனக்கு விரோதமா எவ்வளவு காரியம் இருக்கு, இந்த இத்தனை 20 லட்சத்துக்கு விரோதமா எத்தனை பிரச்சனை இருக்கு, இனிமேல் யார் நம்மளை நடத்துவா. இன்னைக்கு ஒரு கேள்வி உங்களுக்கு, எங்களை யார் நடத்துவா, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் குடும்பம், இனிமேல் எப்படி நாங்கள் நடந்து போவோம், என் தேவைகள் எப்படி சந்திக்கப்படும், என்னுடைய எதிர்காலம் எப்படி, எனக்காக யார் செய்வா, எனக்காக யார் வழக்காடுவா, எனக்காக யார் யுத்தம் பண்ணுவா, எனக்காக யார் போவா. அன்னைக்கு மோசேக்காக ஒரு யோசுவா கானானை பார்க்க போனேன், இன்னைக்கு உனக்காக போறதுக்கு யாரு, அன்னைக்கு ஈசாக்குக்காக பெண் பார்க்க ஒரு இளையசர் போன, இன்னைக்கு உனக்காக போகக்கூடியது யாரு. ஒரு கேள்விகள் உனக்கு இருக்கலாம் தேவனுடைய பிள்ளைகளே. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக, சொல்லுங்க, எதிர்த்து நிற்பது இல்லை. ப்ராஃபட்டிக்கா எழுதி வைத்துக் கொள்ளுங்க, இந்த மாசம்
உனக்கு முன்பாக ஒரு பிசாசு எதிர்த்து நிற்பதில்லை. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு பாதாளமும் எதிர்த்து நிற்பதில்லை. ஒரு நரகத்தின் ஆவிகளும், லூசிபருடைய ஆவிகளும், துரைத்தனங்களும், பிரபஞ்சத்தினுடைய அந்தகார வல்லமைகளும், மாந்திரிகங்களும், மாந்திரிக வல்லமைகளும், சூனிய வல்லமைகளும், ஏவல்களும், மற்றக்கூடிய எந்த டெவில்ஸ்பிரிட்டின் வல்லமைகளும் இந்த மாதம் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அவன்கிட்ட பலப்படுத்தி சொல்றாரு, நீ கவலைப்படாதவோ, மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். அடுத்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க, நான் மோசையோடு எப்படி இருந்து பார்வோனையும் அவனுடைய ராஜ்யத்தையும் கவிழ்த்து போட்டேனோ, நான் மோசையோடு எப்படி இருந்து செங்கடலை இரண்டாய் பிளந்தேனோ, நான் மோசையோடு கூட இருந்து வருகிற பாதையெல்லாம் எப்படி நான் மோசைக்கு ஜெயத்தை கொடுத்தேனோ, அதுபோல இப்போ உன் கூட நான் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்படியெல்லாம் அந்த யோசுவாவை கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுமா? ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நீங்கள் முழங்காலில் வைத்து தேற்றப்படுவீர்கள். கைத்தட்டுங்க. இந்த நாளில் பிப்ரவரியை முடிச்சுட்டோம் பிரதர். இந்த மார்ச் எப்படி இருக்க போதும்? இந்த மாதம் என்னுடைய தேவைகள் நிறைய இருக்கு. 12வது படிக்கிற பிள்ளைங்க, 11வது படிக்கிற பிள்ளைங்க, 10th போகிற பிள்ளைங்க, 10வது எக்ஸாம் ஆரம்பிச்சிட நாளையிலேருந்து அதுக்கெல்லாம் அப்படி திகைத்து போய் காலையில அத்தனை பிள்ளைங்க +2 எக்ஸாமு, 11th எக்ஸாமு, 10th எக்ஸாம் பிள்ளைகள்லாம் வந்து காலையில் எல்லாரும் நம்பரை கொண்டுட்டு டைம் டேபிளில் கொண்டுட்டு வந்து நின்றுக்குது. இந்த நாளையிலேருந்து எக்ஸாம். அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஏன்னா நாம் அந்த இடத்த கடந்துட்டோம். ஆனால் இப்போ தான் அவங்க அந்த பாதையில் காலை வைக்கிறார்கள். அப்போ இன்னைக்கு கர்த்தர், ஒருவேளை இந்த மார்ச் எப்படி இருக்க போதோ என்கிற கேள்விக்கு நடுவில் நீ வந்திருப்பாய் என்றால் உனக்கு மார்ச் மகிமையாக இருக்கும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். அப்ப கர்த்தர் யோசுவாவுக்கு என்ன சொல்றாரு? இப்படி அந்த 5வது வசனத்திலிருந்து 9வது வசனத்துல வந்து சொல்றாரு. அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றாரு. 9வது வசனத்துக்கு வந்து சொல்றாரு, நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? என்னெல்லாம் கட்டளை இட்டாரு? உயிரோடு இருக்கு நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்னாடி ஏத்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். இதெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு வந்துட்டுட்டேன். இப்ப சொல்றாரு, நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? நீ எப்படி இருக்கணும்? பலங்கொண்டு திடமனதாயிரு. இப்போ ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போவோமா? எல்லாரும் பக்கத்தில் சொல்லுங்க, திடமனதா இருங்க சிஸ்டர், பலங்கொண்டு இருங்க சிஸ்டர், திகையாதீங்க பிரதர், கலங்காதீங்க சிஸ்டர், கர்த்தர் கூட இருக்கிறார். கை தட்டு. யாரு கூட இருக்கிறா? யாரு சொல்லுங்க? மனுஷன் கூட இருக்க மாட்டான், அவன் விட்டுட்டு போயிடுவான். பெத்தெடுத்தவங்களும் விட்டுட்டு போயிடுவாங்க, கட்டினவங்களும் விட்டுட்டு போயிடுவாங்க, இன்னும் நம்பினவங்களும் விட்டுட்டு போயிடுவாங்க. நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடு, எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஆனா ஒரே ஒருத்தர் சொல்றாரு, உலகத்தின் முடிவு வரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சகல நாட்களில் மார்ச் மாதம் வந்துருச்சா, ஏப்ரல் மாதம் வந்துருச்சா, மே மாதம், சகல நாளும், எல்லா நாளும், நீ சின்ன பிள்ளையிலிருந்து நீ முதிர் வயதை அடைகிற வரையும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, சகல நாளும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பாருங்க, உபாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தை எல்லாரும் எடுத்து வாசிக்கலாமா? அதுக்கு முந்தின பகுதியில் தான் இருக்கிறது. உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனம். மோசே இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றது, நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். மோசே சொல்றான் பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட என்ன செய்கிறாரு? வருகிறார், உன்னோடு கூட வருவார். நீ திகையாதே, அவர்களை பார்த்து நீ பயப்படாதே, நீங்கள் பலங்கொண்டு திடமனதா இருங்கள். அவர்களுக்கு முன்னாடி இருக்கிறவர்களுக்கு, முன்னாடி இருக்கிற பிரச்சனைக்கு, முன்னாடி இருக்கிற போராட்டத்துக்கு பயப்படாதீங்க. பாருங்க, ஆசா ராஜா ரொம்ப பயந்த ராஜா. அவனுக்கு விரோதமா 10 லட்சம் பேர் வர்றாங்க. இவன்ட்டு இருக்கிறது 3,80,000 பேர் இருக்கிறாங்க. குறைஞ்ச படை 3,80,000 எப்படி இருக்கும்? 10 லட்சம் எப்படி இருக்கு? யோசித்து பாரு. முன்னாடி இருக்கிற கூட்டம் பெருங்கூட்டம், எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவனுக்கு விரோதமாக வர்றாங்க. அப்போ ஆசா ராஜா போய் கர்த்தரிடத்தில் ஒரு உதவியை நாடி அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். என் கண்கள் உமையே பார்க்குது, நீங்கள் தான் எனக்கு என்ன பண்ணணும்? ஒத்தாசை செய்யணும். அப்போ பலமான ஒரு காரியம் அவனை தாக்கும் பொழுது, எதிரிகள் கூட்டம் பெருகி அவனுக்கு விரோதமாய் வரும் பொழுது, பெரிய யுத்த கூட்டம் அவனை நெருங்கும் பொழுது, அந்த ராஜா யார்கிட்ட போய் தஞ்சம் புகுகிறான்? கர்த்தரிடத்தில் போய் தஞ்சம் புகுந்து உட்காந்துக்கிட்டான். உட்காந்துக்கிட்டு சொல்கிறேன்,
உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். இப்பயும் சொல்லுங்க, இந்த மார்ச் மாதத்தில் எனக்கு உதவி செய்கிறது லேசான காரியம். காற்று வராது, ப்ராப்பர்ட்டிக்கு எழுதிங்க, காற்று வராது, மழையும் வராது. ஆனால் உங்கள் பள்ளத்தாக்கு எப்படி நிரப்புவார்னு தெரியாது, நிரப்பிடுவார். இந்த மாதம் கடன் வாங்க மாட்டா, கடன் கொடுப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அவர் நடத்துவாருங்க. மரியாளுக்கிட்ட கடந்து வந்தார். அவர் சொல்றா, வழக்கத்துப்படி ஒன்னையுமே காணாமே, நான் இது எப்படி, வழக்கமே எனக்கு நடக்கலையே, எதுவுமே இல்லையே, நான் வழக்கத்துப்படி இதுக்கு நான் ஆயத்தம் இல்லையே. கர்த்தர் சொல்றாரு, வழக்கமும் வேண்டாம், பாரம்பரியமும் வேண்டாம், இதெல்லாம் உனக்கு தேவையில்லை. ஒன்னே ஒன்று உன் மேலே வரும். ஆவியானவர் உன் மேலே நிழலிட்டால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இதுவரை நடக்காத காரியங்களை உனக்குள்ள நடத்த அவர் போதுமானவர். இப்போ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் மேலே ஆவியானவர் நிழலிட்டால் இல்லாத உறுப்புகளை அவர் உருவாக்குவார், பலவீனப்பட்ட உறுப்புகளை அவர் உருவாக்குவார். எஸ், நாடி நரம்புகளில் கர்த்தருடைய பலன் புதிதாய் மாற்று அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, தேவனால் எல்லாம் கூடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த மாசத்துல காற்று வராது, மழையும் வராது, ஆனால் ஓம் பள்ளத்தாக்கு சொல்லுங்க, பேசுங்க. ஏன் பள்ளத்தாக்கு? எது பள்ளமா இருக்கு? உன் வாழ்க்கையே பள்ளமா இருக்கு, உன் குடும்பமே பள்ளமா இருக்கு. என்னால் நிமிர முடியல பிரதர், என்னை நிமித்தி விட ஆள் இல்லை பிரதர், என் மேல அக்கறை காட்ட ஆள் இல்லை பிரதர், நான் ஒரு அனாதை பிரதர், நான் என்னை தரித்திரம் முடிச்சவன் பிரதர், என் வாழ்க்கையே இல்பொருளா போச்சு பிரதர். ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு சொல்லவா, 2 குருடர்கள் உட்கார்ந்துருக்கேன். 2 குருடர்கள் மேல யாருங்க அக்கறை காட்டினது? அப்படியே கூப்பிட்ட பொழுது எல்லாரும் தடுத்தேன். ஏய், கூப்பிடாதரா கூப்பிடாதரா கூப்பிடாதரான்னு எல்லாரும் அவனை விரட்டினார்கள். அப்ப கூப்பிடுறேன் குருடன், ஆனா சீசர்கள் விரட்டினார்கள், அதட்டினார்கள், கூப்பிடாதேன்னு சொன்னார்கள். ஆனா வேதம் சொல்லுது, இயேசு அவர்கள் சத்தத்தை கேட்டார். கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. குருடன் கூப்பிட்டது மனுஷனுக்கு கேட்குதோ கேட்கலையோ, ஏசப்பாவுக்கு கேட்டுச்சு. நீ குருடன் தான், பரலோகம் தெரியல பிரதர், ஆவிக்குரிய காரியங்கள் எனக்கு தெரியல பிரதர், இந்த உலகத்தில் எப்படி வாழ்றதுன்னு எனக்கு தெரியல பிரதர், எப்படி நான் இந்த உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ போறேன்னு எனக்கு தெரியல பிரதர், நாளைக்கு நடக்க போறது எனக்கு தெரியல பிரதர். அதனால நீங்களும் ஒரு விதத்தில் குருடர்கள் தான். ஆனால் குருடர்களாகிய நீங்க, வேதத்தில் ஏசாயால் எழுதுகிற குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு முன்னாடி இருக்கிற கோணல்களை எல்லாம் நான் நேராக்கி, அவர்களுக்கு இருக்கிற பள்ளங்களை எல்லாம் நான் சரிப்படுத்தி எப்படி பண்ணுவேன்னா, அவர்களை முடிவில் வரையும் கைவிடாது இருப்பேன். இந்த மார்ச் மாதம் முழுசும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல விசுவாசித்த பிள்ளைகள் கரந்தற்றி, கர்த்தர் என்னோடு கூட இருக்கு. அதனால வந்தோடனே இந்த பாட்டை பாடுனேன், என்னோடு இருக்கிறவரே, எனக்குள் வாழ்கிறவரை. நீ மட்டும் வாழலங்க, உனக்குள் ஒருத்தர் வசிக்கிறார், உனக்குள் ஒருத்தர் குடி இருக்கிறார், உனக்குள் ஒருத்தர் தங்கி இருக்கிறார், உனக்குள்ள ஒருத்தர் தாபரிக்கிறார், உனக்குள் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆவியானவர், பேசுகிற ஆவியானவர், உனக்குள்ளே வாழ்கிற ஆவியானவர், உனக்கு எல்லாவற்றையும் போதிக்கிற ஆவியானவர், உனக்கு கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர், உனக்கு துணையாளராக இருக்கிற ஆவியானவர், உனக்கு சைடில் நின்று உனக்கு சப்போர்ட் பண்ற ஆவியானவர், உனக்கு பக்கத்துணையாய் நின்று இதுதான் பாதை என்று உனக்கு தெளிவாய் காண்பிக்கிற ஆவியானவர் உன் கூட இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நடக்கிற வழியை காட்டுற, நடக்க வேண்டிய வழி. பல வழி இருக்கலாம், லட்சம் வழி ஊர்ல இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்லுவார், அந்த வழியெல்லாம் உன்னுடைய வழி அல்லப்பா, உனக்குன்னு நான் ஒரு மார்க்கத்தை வச்சிருக்கிறேன். அந்த வழி செங்கடல்கிட்ட கொண்டு போய் வழியை காட்டுறார். அங்க இருக்கிறவையெல்லாம் கேட்கிறேன், ஏப்பா மோசே, கொஞ்சமாவது மண்டையில மூளை இருக்குதா? கேட்டிருப்பேன், அது எழுதப்படலை. என்ன சொல்லியிருப்பேன்? எங்கேயோ வழியை காட்டுறேன் கூட்டு வந்து கடல் முன்னாடி நீ பாட்டிட்டேப்பா. இதுதான் கர்த்தர் சொன்னாரா? இப்படியா கூட்டிட்டு வர சொன்னார்? இங்க பாரு, பின்னாடி திரும்பி பாரு, எவ்வளவு பெரிய படம் வருது. பார்வோன் வந்துட்டானப்பா. பேசாம நம்ம எகிப்துல இருந்திருந்தாலும் என்ன கிடைக்கும்? கல்லறையாவது கிடைச்சிருக்கும், 2வது கொம்புட்டிக்காய் கீரையாவது கிடைச்சிருக்கும், 2வது வெங்காயமாவது கிடைச்சிருக்கும். இங்க வந்து உன்னை நம்பி வந்து கடல் தான் தெரியுது. இங்கே கல்றே, அங்க நல்ல கல்ற இருக்கு, இங்க கல்றையும் காணா, உன்னையும் காணா. இப்படி கொண்டாந்து எங்களை மாட்டி விட்டுட்டேன்னு ஆயிரக்கணக்கான கேள்விகள் மோசைக்கு முன்னாடி எழும்பி இருக்கும். இன்னைக்கு உங்களை பார்த்து கேள்வி கேட்பாங்க. ஜபம் ஜபம் ஜபன்னு கூட்டிட்டு போன வீட்டுக்காரரை பார்த்து மனைவி கேட்பாங்க, ஜெபம் போன இங்க போன நல்லாயிரும்னு என்ன நடந்திருக்குன்னு கேள்வி கேட்பாங்க. 1000 கேள்விகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வரும். ஆனால் அத்தனை கேள்விக்கு ஒரே ஒரு பதில், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யக்கூடும். உன் பள்ளத்தாக்கெல்லாம் நிரம்போ. இப்ப கொண்டு போய் மோசைகிட்ட காட்டுறாரு, உன் கையை உயர்த்துப்பா, கோலை நீட்டுப்பா, கடலை பிளந்துருப்பா, இதுல உனக்கு நான் ஒரு வழியை வைத்திருக்கிறேன். நீ அறியாத ஒரு வழி இந்த இடத்துல இருக்கிறது. உனக்கு ஒரு நல்ல NH ரோடு இதுக்குள்ள இருக்குது. ஒரு பெரிய டாரஸ் போற அளவுக்கு கர்த்தர் ஒரு பாதையை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வழியே இல்லாத இடத்துல ஒரு வழி வரும்.
ப்ராப்பர்ட்டிக்கா எழுதி வைத்துக்கொள். புது வழிகள் உனக்கென்று திறக்கப்படும். இதுவரை நீ பார்க்காத ஒரு பாதை வழியாக தேவனுடைய ஆவியானவர் உன்னை கரம் பிடித்து நடத்தி கொண்டு போவாரு. ஆகாயத்துல கழுகினுடைய வழியும், பாறைகளில இதோ பாம்பினுடைய வழியும், சமுத்திரத்துல கப்பலுடைய வழியும், ஒரு பெண்ணை நாடுகிற மனிதனுடைய வழியும் நான் பிரமித்து பார்த்தேன் என்று சாலமோன் ராஜா எழுதி வைத்திருக்கிறபடி உனக்காக இந்த மார்ச் மாதத்துல இதுவரை திறக்காத வாசல்களை, இதுவரை பூட்டப்பட்டிருக்கிற வாசல்களை, இதுவரை நடக்காத அற்புதங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் உனக்கு நடத்தி கைவிடாத தேவன் என்பது அவர் உனக்கு நிரூபிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள தேவன். பூமியிலே அவர் நடப்பிக்கிற கிரியைகளை, மனுஷர் மனுபுத்தர்கள் நடுவிலே அவர் நடப்பிக்கிற கிரியைகளில் வல்லமையும் பயங்கரமானவர் என்பதை வந்து பாருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சீசர்கள் கேட்டாங்க, வனாந்தரம் இந்த இடத்துல எப்படி சாப்பாடு கிடைக்கும்? எல்லாத்தையும் அனுப்பிச்சிருவோம். 5000 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க புருஷர்களே. அந்த புருஷர்களுக்கு இருக்கிற ஸ்திரீகள் இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க. இத்தனை பேர் இந்த வனாந்தரத்தில் எப்படி சாப்பிட்றது? அதனால அனுப்பி விட்டுறலாம். எல்லாரும் வீட்டுகளுக்கு எவ்வளவு முன்னு எச்சரிக்கையா நம்ம ஆளுங்க இருக்கான் பாருங்க. பின்னாடி இருக்கிற சீசர்கள் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் புத்திக்காரன். நம்மளும் அப்படி தாங்க, ரொம்ப அட்வான்ஸாக யோசிக்கிறது. எப்படி கர்த்தர் செய்வார், எப்படி இது நடக்கும், இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், நம்மளா கேள்விகளை கேட்டு 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 குழப்பி போய் கர்த்தரிடத்தில் போனால் அவர் சொல்லுவார், இது கர்த்தருடைய பார்வையில் அற்ப காரியம் பார். கைத்தட்டி கருத்து. இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. கர்த்தரிடத்தில் சாட்டி விட்டுரு காரியத்தை. முதலாவது தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களுக்கு உண்டாகும். கர்த்தரிடத்தில் வழியை காண்பீங்க. ஆண்டவரே, நான் இந்த வழியா போறேன், எனக்கு உதவி செய்யுங்க. இந்த வழியில் எனக்கு வேண்டிய நபர்களை எனக்கு எழுப்பி கொடுங்க. எனக்கு சப்போர்ட்டிங்கான நபர்கள் அங்கே அதிகாரிகள் இங்கே இருக்கட்டும். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவரிடத்தில் ஜெபித்தால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். காற்று வராது, மழையும் வராது, ஆனா உன் பள்ளத்தாக்க கர்த்தர் நிரப்ப பண்ணுவார். இந்த மாதம் இயற்கை அப்பாற்பட்ட விதத்துல உன்னுடைய வாழ்க்கையில ஒரு வழி திறக்கும். உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். யாத்திரையாகமம் 14:14 படி யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவாரு. நீ கலங்காதே, திகையாதே. நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை நானே தாங்குவேன். நீ பயப்படாத மகனே, மகளே. அவரை பற்றிக்கொள், உறுதியாய் பிடித்துக்கொள். அப்பா பிதாவை என்று கூப்பிடு. நீ கூப்பிட கூப்பிட பரலோகத்தில் உன் சத்தம் தொனிக்கும். வேதம் சொல்லுது, ஆசாரியனுடைய சத்தம் பரலோகத்திலே தொனித்தது என்றால் இந்த ஆசாரிய வேலையில வந்து இணைந்திருக்கிற உன்னுடைய சத்தமும் பரலோகத்திலே தொனிக்கும். அருமையான பாலியாங்கிச்சோவுடைய சரித்திரத்துல 4ஆம் பரிமாண புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் அவர் எழுதியிருக்கிற ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். எப்படி வழியை கர்த்தர் திறப்பார் என்பதை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். ரியலியாக வேதத்தில் இருக்கிற மட்டுமல்ல, இன்னும் உலகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் எப்படி அற்புதம் செய்கிறார் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க. ஒவ்வொரு நாளும் அந்த தென்கொரியா தேசத்து பாஸ்டர் பாலியாங்கிச்சோ அவர்கள் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணி அனுப்புவார். அதுதான் அவருடைய சுவாபம். இப்போ முதல்ல அன்றைக்கு ஜெபம் பண்ணி 3 பிள்ளைகளையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாரு. 3 பிள்ளைகளும் புறப்பட்டு போகிறார்கள். போகிற எல்லா இடத்துலையும் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் இறக்கி விட்டுறாரு. ஊழிய களத்தில் இருக்கும்பொழுது திடீர் என்று ஒரு ஃபோன் வருகிறது, உன்னுடைய பிள்ளை மரித்து போயிட்டான். எப்படி இருக்கும் அவருக்கு? திடீர்னு ஒரு ஷாக். இப்போ கர்த்தரிடத்தில் முதல் கேள்வி, எப்படி இதை அனுமதித்தீர்? நான் அதுக்கு ஒப்புதல் பண்ணலையே. என் வீட்டில் எனக்கு தெரியாமல் ஒரு மரணத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதை நான் ஒத்துக்க முடியாது. இந்த காரியத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி என்னுடைய வீட்டுக்குள்ள சத்துரு உட்புகுந்தான்? இந்த மரணம் எப்படி என்னை இல்லாமல் நடந்துச்சு? நான் அதுக்கு அனுமதி தரலையே. ஏனென்றால் நான் காலை வேளையில் என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறேனே, என் பிள்ளை தலையில நான் கையை வச்சிருக்கிறேனே, என் பிள்ளையை கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள ஒப்பு கொடுத்துருக்கிறேனே. இத்தனை மீறி இது எப்படி சம்பவம் நடந்துச்சு? இவர் தன் வீட்டுக்கு பிரயாணம் பண்ணுகிறார். பிரயாணத்துக்குள்ள வந்து சேர்வதற்குள்ளாக அந்த தேசத்தினுடைய முதலமைச்சர், ஜனாதிபதி, அந்த தேசத்தினுடைய பிரதமர், அந்த தேசத்தில் இருக்கிற ஹையர் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து அவருடைய வீட்டை முகாமிட்டுட்டாங்க. காரணம், அந்த தேசத்திலே அவர் தான் பெரிய பாஸ்டர். அவருடைய சபையில் லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். அதில் ஒருத்தர் தான் ஜனாதிபதி, அதில் ஒருத்தர் அந்த சபையில் இருக்கிற விசுவாசி தான் அந்த நாட்டினுடைய உயர் அதிகாரிகள். எல்லாமே இந்த சபையில் தான் இருக்கிறாங்க. அப்போ சபையில் இருக்கிற எல்லா அதிகாரிகளும் வந்துட்டாங்க. பாஸ்டருக்கு எப்படி ஆறுதல் படுத்துறது, பாஸ்டர் எப்படி சமாதானப்படுத்துறது, பாஸ்டர் இதை எப்படி ஏற்றுக்கொள்வார்? இப்படிப்பட்ட ஒரு பெரிய சம்பவம் அவர் வீட்டில் நடந்துருச்சு, நம்ம முன்னாடி போய் நின்று அவரை ஆறுதல் படுத்தலான்னு எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. ஆனால் இவர் வந்து இறங்கினாரு, நேராக வீட்டுக்குள்ளே போகிறாரு. எல்லா அதிகாரிகளும் விசுவாசிகளும் மூப்பர்களும் உடன் பணிவிடைக்காரர்கள் நிற்கிறாங்க. யார் இடத்துலையும் அவர் முகம் கொடுக்கல. நேராக போய் எவன் இறந்தான்? 3 பேர்த்தில் எந்த பையன் இறந்துட்டாங்கிற செய்தி தானே. யார்? அங்கே உள்ளே போய் பார்க்குறாரு, 2வது மகன் மரணத்தில் மரித்து போய் கிடக்கிறான்.
பார்த்தாரு. எல்லாரும் நினைச்சாங்க பாஸ்டர் இப்போ அழுக போறாருன்னு பார்க்குறாங்க. ஆனால் அவர் அழுகலை. நேராக போனார், ஒரு ரூமில் போய் முழங்கால் போட்டுட்டார். அவ்வளோதான். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறார். சபையார் எல்லாம் வெளியே நிற்கிறாங்க, ஜனாதிபதி வெளியே நிற்கிறாங்க, தேச தலைவர்கள் வெளியே நிற்கிறாங்க. என்ன பாஸ்டர் இப்போ போய் ஜெபம் பண்ணுறாரு, அடக்க ஆராதனை நடத்தாமல் வந்தவங்களுக்கு அடுத்து என்ன செய்யலான்னு ஆலோசனை சொல்லாமல் என்ன ஜெபம், என்ன நேரத்துலையும் ஜெபந்தேன், ஆனால் இப்பயுமா ஜெபம்? கேள்விகள் லட்சம் வரத்தான் செய்யும். ஆனாலும் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுதான் ஆகணும். கைத்தட்டி கர்த்தருக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம செய்யணும். தேவனுடைய பிள்ளைகளை 1 மணி நேரம் என்ன ஜெபம் பண்ணாரு? அவர் எழுதி இருக்கிறார், 1 மணி நேரம் சபையினுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக, என் குடும்பத்தாருடைய பாவத்துக்காக, என் பிள்ளைகளுடைய பாவத்துக்காக, என் தேசத்தினுடைய பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணாராம். 1 மணி நேரம் மன்னிப்பு ஜெபம் தான். தேசத்தில் நடந்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிறார். ஏன்னா அவர் தேசத்துக்கு ஒரு காவலர், தேசத்துக்காக ஜெபிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சபை மேய்ப்பன். அப்ப தென்கொரியாவுக்கு அவர் தானே பொறுப்பு. சபையில் தேசத்தில் எங்கே தப்பு நடந்தாலும் அதுக்கு அவர் தானே பொறுப்பு. கர்த்தர் அவரிடத்துல கேட்பாரு. அவரை விளக்கு தண்டில் வச்சிருக்கிற வெளிச்சமாக வச்சிருக்கிறார்ல. அடுத்த 1 மணி நேரம் என்ன செஞ்சாரா? விசுவாச வார்த்தைகளை, வேதத்தில் இருக்கிற விசுவாச வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருக்கார். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 2 மணி நேரத்துக்கு பின்னாடி அவருடைய இருதயத்துக்குள்ள நம்பிக்கை, விசுவாசம் எல்லாம் அதிக அளவு அந்த வாக்குத்தத்தத்தை சொல்ல 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 பலன் அடைஞ்சிட்டார். அந்த உயிர்த்தலை வைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய இருதயத்துக்குள்ள விசுவாசம் பொங்கிருச்சு. இப்போ எலும்பி கதவை திறந்தாரு. எல்லாரும் பார்க்குறாங்க. சரி, பாஸ்டர் கதவை திறந்துட்டாரு, என்ன செய்ய போறாருன்னு நேராக போனார். செத்தவன் முன்னாடி நின்னாரு. ஒரே வார்த்தை சொன்னார், இயேசுவின் நாமத்தில் சாம் எலும்பு அப்படின்னாரு. அடுத்த நிமிஷம் செத்தவன் எலும்பி உட்காந்து ஒரு கேள்வி கேட்டான், ஏப்பா சத்தம் போட்ட? 2 மணி நேரமா நீ கத்து அங்க பரலோகத்துல சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. நான் நல்லா அந்த பூங்காவில், அந்த அழகாய் தேவன் வைத்திருக்கிற அந்த கார்டனில் நான் நல்லா சுற்றி விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ இயேசு வந்து கூப்பிட்டாரு அவனை, வாடா போலாம். உங்கள் அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? முழங்காலில் நிற்கிறாரு. அவன் சொன்னான், நான் வரவே மாட்டேன், எங்கள் அப்பா எனக்கு வேண்டாம், பரலோகம் போதும், இந்த சந்தோஷம் எனக்கு போதும், எங்கள் அப்பா சந்தோஷம் எனக்கு வேண்டாம், நான் திரும்பவும் தென்கொரியாவுக்கு போகலை, நான் இங்கேயே இருந்துக்கிறேனா. கர்த்தர் சொன்னாரா, உங்கள் அப்பா முழங்காலில் நிற்கிறாரு, முழங்காலை விட்டு அவர் எந்திரிக்க மாட்டார், நம்ம தான் கீழே போகணும்னு அவனை அப்படியே கையில் தூக்கி கொண்டு வந்தாராம். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. மரணத்தில் இருந்த ஒருத்தனை ஒரு தேவ ஊழியக்காரனுடைய முழங்கால்கள் உயிரோடு கொண்டு வர முடியும்னா, இன்னைக்கு உங்களுடைய முழங்கால்கள் மரித்து போன சரீரத்தில், மரித்து போன தொழிலில், மரித்து போன படிப்பில், மரித்து போன குடும்பத்தில் அது உயிர் மீட்சியை கொண்டு வர அது வல்லமையுள்ளதாக இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உனக்கு ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அறியாத ஒரு வழி வைத்திருக்கிறார், தெரியாத ஒரு பாதை வைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை கொண்டும் அதை செய்வார். தென்கொரியா தேசத்தில் இருக்க பாஸ்டருக்கு மட்டும் செய்ய மாட்டார். நீயும் அந்த வழியில் வந்தேனா உன்னை கொண்டு மரித்தோர்களை கர்த்தர் எழுப்புவார். உனக்கென்று கடல் வழியாய் ஒரு வழி வைத்திருக்கிறாரு. மோசேக்கு ஒரு வழியை வைத்திருந்ததை போல, யோசுவாவுக்கு ஒரு வழியை வைத்திருந்ததை போல உனக்கும் கர்த்தர் ஒரு புது வழியை இந்த புதிய மாதத்துல வைத்திருக்கிறாரு. விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி, என் வாழ்க்கையில ஒரு வழி திறக்கும், என் வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் இறங்கும், என் வாழ்க்கையில இதுவரை நான் பார்க்காத ஒரு பாதையில கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டுட்டு போவாரு. என் வாழ்க்கையில துக்கம் சந்தோஷமாய் மாறும், புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா தனிமையும் இனி மகிமையாய் மாறும். என் வாழ்க்கையில நினைப்பாரற்று கிடக்கிற என்னைய கர்த்தர் தேடி வந்து என்னை ஆசீர்வதிப்பாரு. 38 வருஷமா முயற்சி பண்ணி தோத்து போனா. அவன் சொல்றான், நான் எலும்பி போறதுக்கு முன்னாடி வேறொருத்தன் விழுந்து விடுகிறான், என்னை கொண்டு போறதுக்குள்ள வேறொருத்தன் விழுந்து இருக்கிறான். அப்ப இவனுடைய ஏமாற்றம் எத்தனை வருஷமா நமக்கு தெரியாதுங்க. பல முறை அவன் முயற்சி பண்ணி பார்த்துருக்கலாம். முயற்சி பண்ணி கடைசியில் முயற்சியவே அவன் விட்டுட்டான். இனிமேல் வாய்ப்பே கிடையாதுடா, எப்போ போனாலும் யாராவது குதிச்சிடுறேன், நம்ம போறதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் இறங்கிடுறேன், நானும் எத்தனை தடவை தான் முயற்சி எடுக்கிறது அப்படின்னு போய் சோர்ந்து போய் அவன் படுத்துட்டான். படுக்கையை போட்டு, ஒருவேளை நீங்களும் பலவிதமான அற்புதத்துக்காக முயற்சி எடுத்து ஜெபம் பண்ணி எரேமியா போல ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். இனிமேல் நான் உம்முடைய வார்த்தையை சொல்ல மாட்டேன், உம்முடைய வார்த்தையை நான் பேச மாட்டேன், எனக்கு இனிமேல் இது வேண்டாம், இனிமேல் எனக்கு இந்த எண்ணமே இல்லைன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு நீ வந்துட்டாயோ, உனக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, நீயே முடிவுக்கு வந்திருக்கலாம். ஆனால் நீ என்னிடத்துல பண்ணின விண்ணப்பத்திற்கான பதிலை நான் உனக்கு கொடுக்கும் வேலையை அறிந்திருக்கிறேன். நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நீ சோர்ந்து போன பிற்பாடு கர்த்தர் அற்புதம் செய்வாரு. நீ போராடி பார்த்துட்ட,
நீ விட்டுட்ட. இப்பொழுதுதான் கர்த்தருடைய கரம் இறங்கி கிரியை செய்ய போகிறது. தேவன் வைராக்கியத்தோடு அந்த காரியத்தில் நீதியை நடப்பிக்க போறாரு. நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க போறாரு தம்பி தங்கச்சி. அதனாலதான் யோசுவா பார்த்து சொல்றாரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கூட வருகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை, உன்னை கைவிடுவதே இல்லை. அப்போ மோசையை கொண்டு கர்த்தர் சொல்றாரு, நீ அவர்களுக்கு பயப்படாத. நீ பக்கத்துல சொல்லு, மார்ச்சை பார்த்து பயப்படாத, பரீட்சையை பார்த்து நீ பயப்படாத, உங்க அப்பாங்க அம்மாவை பார்த்து நீ பயப்பட. சில பேருக்கு அப்பாவை கண்டாலே பயம், அம்மாவை கண்டாலே பயம். சில பேருக்கு சகோதரர்களை கண்டா பயம், சகோதரிகளை கண்டா பயம். ஒவ்வொருத்தருக்கும் யாரையாவது ஒருத்தரை பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியுமா? கொஞ்சம் பயமா கிடக்கும். பாருங்க, ஏசாவுக்கு யாக்கோவை பார்த்தா கொலை பண்ணணும்னு ஆத்திரம். யாக்கோபுக்கு ஏசாவை கண்டாலே பயம், என்னைக்காவது போட்டுருவான்டா இவன் கையில் மட்டும் தப்பிக்க கூடாது, தப்பிச்சிடணும்னாண்டு எங்கே ஓடிட்டேன், மாமா வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே போய் அதாண்டா சொர்க்கம்னு நினச்சேன், அங்கேருந்து ஒரு நாள் துரத்தி விட்டுட்டேன். அவன் பாருங்க, சொல்லாமல் கொள்ளாமல் புறப்படுற அளவுக்கு நெருக்கம். பார்த்தீங்களா? அங்கே போய் தஞ்சம் புகுந்தா இப்படி தான் சொல்லாமல் கொள்ளாமல் வரணும். இவன் இருக்கிற இடத்துல இருந்திருக்கலாம் இல்லையா? இப்போ சந்திக்க வேண்டிய ஒரு காலம் வந்துருச்சு. எவ்வளோ நெருக்கமான, எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சானோ, எது நம்ம வாழ்க்கையில் வரவே கூடாதுன்னு நினைச்சானோ, எந்த காரியத்தை சந்திக்கவே கூடாதுன்னு நினைச்சானோ, அந்த காரியத்தை சந்திச்சு தான் ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம். ஏன்னா அங்கே போன இடத்துலையும் புகலிடம் இல்லாமல் போச்சு, அங்கே போய் நிலைமை மாறி போச்சு. இன்னும் எங்கே போகிறது? கடைசியில் எங்கே தான் வரணும் சொல்லுங்கள்? இப்படி தாங்க நிறைய பேர் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இங்கே வருவாங்க, கொஞ்ச நாள் இருந்து பார்த்துட்டு திருப்பி அங்கே போயிடுவாங்க, திருப்பி பார்ப்பாங்க, அங்கே விளங்காதரா எங்கே போகலாம், இதை ஏத்தரஜா முத்தரஜா, இங்கேயும் அங்கேயும் போய்கிட்டே இருக்கிறது. எங்கேயாவது ஒரு இருமனம் உள்ளவன் தன் வழியெல்லாம் நிலையற்றவனா இருக்கான். யோசித்து பாருங்க, அப்பா வீட்டில் இருக்கிறவர் என்ன சொர்க்கங்க, அவனுக்கு எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்தாருங்க. அவனுக்கு என்ன குறைவு இருந்துச்சு? மூத்த பிள்ளைக்கு எத்தனை இருந்துச்சோ அத்தனையும் இளைய பிள்ளைக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆனால் இவனுடைய மோகம், இவனுடைய ஆசை, இவன் சிற்றின்பத்தில் இருந்த ஈடுபாடு இவனை கடைசியில் எங்கே கொண்டு போச்சு? உல்லாசத்துக்கு கொண்டு போச்சு. உல்லாசத்துக்கு போன அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். இழந்து போன ஒருபாடு எல்லா நண்பர்களும், அவனை கூட்டிட்டு போனவங்க எல்லாருமே கைவிட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ பாருங்க, வயிற்றுல கை வைக்கிறேன், ஒன்றுமே இல்லை, பசி, தாகம், என்ன பண்ணுறது, சாப்பாடு வழியே இல்லை. கடைசியில் பன்றி மேய்க்க போனான். இப்போ அங்கே நின்றுட்டு அவனுக்கு புத்தி வருது, எங்கள் அப்பா வீட்டில் எத்தனை பேர் வேலைக்காரர்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் பூர்த்தியாக சாப்பாடு இருக்குதே, எல்லாம் மன நிறைவாக சாப்பிட்றானே. ஆனால் இன்னைக்கு நான் வந்து இங்கே உட்காந்து இருக்கிறேனே, எனக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்று செய்யறேன். நான் எழுப்பி எங்கள் அப்பா கிட்ட போய் என்ன சொல்ல போறேன் தெரியுமா? வேலைக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக்கொள்ளுன்னு சொன்னவன், அந்த வேலைக்காரனுக்காவது சாப்பாடு கிடைக்குது. இந்தவன்ட்ட வந்தா இவனுக்கு இந்த சாப்பாடு எனக்கு பன்றிக்கு போற தவிடு கொடுக்க தடாத ஒரு எஜமானன். எப்படிப்பட்ட எஜமானன்ட்ட போய் ஒட்டிருக்கான் பார்த்தீங்களா? இதை கேட்குற தம்பி தங்கச்சி, நம்ம அப்பா நம்மளை நல்லா வச்சிருக்காரு, கை தட்டுங்க. ஒரு நாள் இவரை விட்டு ரிவர்ஸ் போனோம்னா 7 பிசாசு வந்து உள்ள போந்துடும். முந்தின இருளை விட பிந்தின இருள் கொடுமையா இருக்கு. வெறுமையா இருந்துச்சுன்னா அந்த பிசாசு பார்க்குமா, இந்த வீடு வெறுமையா பெருக்கி ஜோடிக்கப்பட்டு வெறுமையா இருக்கலாம். நல்லா கவனிக்கணும், பெருக்கி ஜோடிக்கப்பட்டு. அப்ப ஆலயத்துக்குள்ள உங்களை தினந்தோறும் வாரந்தோறும் பெருக்கிக்கிட்டே இருக்காரு ஆவியானவர். வரும் பொழுதெல்லாம் பாட்டு பாடி ஆராதிச்சு உள்ள இருக்கிற குப்பையெல்லாம் கழட்டி எடுத்துடுறோம்ல, அடுத்து ஜோடிக்கிறோம் பாருங்க. நல்ல வசனத்தை சொல்லி ஆராதனை நடத்தி தலையில கையை வச்சு, நீ சும்மா இருந்தாலும் விட்டுவனா, நாங்களும் எப்படியாவது உங்களை எப்படியாவது ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்துடணும், எப்படியாவது உன்னை பலப்படுத்திடணும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் உனக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணணும்னு பவுல் எழுதுறாரு. நான் உன்மேல் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவனுடைய வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடும்படி நான் உனக்கு புத்தி சொல்றேன். அப்ப கொர்நேலியு வீட்டுக்கு பேதுரு போறாரு. அங்க இருக்கிறவன் பூரா உட்கார்ந்து இருக்கிறேன். பேதுரு போய் பிரசங்கம் பண்ண உடனே பாருங்க, எல்லார் மேலேயும் தேவனுடைய ஆவியானவர் இறங்கிட்டார். பார்த்தீங்களா? அப்போ ஒரு பிரசங்கி யார் வந்தா தேவனுடைய ஆவியானவர் வருவார். பவுல் போய் கையை வைத்தா தேவனுடைய ஆவியானவர் வருவார். அப்ப நானும் உங்களுக்காக பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணினால் தேவனுடைய ஆவியானவர் வருவார். நான் சோம்பலோட உட்கார்ந்துருந்தா எப்படி நீங்க ஆவியானவரை பெற முடியும்? நான் பிரசங்கிக்க வருத்தப்பட்டா எப்படி நீங்க இயேசுவை அறிந்து கொள்ள முடியும்? பிரசங்கிக்கிறேன்னு இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசிக்காவிட்டால் எப்படி போய் பிரசங்கம் பண்ணுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி சொல்லுவார்கள்? அப்ப முதல்ல கர்த்தர் நம்மகிட்ட தான் எதிர்பார்க்கிறார், நீ போ, நான் உன்னை அனுப்புகிற இடத்துக்கு போ. அப்ப அருமையான தம்பி தங்கச்சி, இங்க பாருங்க, 38 வருஷமா ஒருத்தர் முயற்சி பண்ணி கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்துட்டான்.
இனி அவ்வளோதான், நம்மளால முடியாதுன்னு. ஆனால் முடியாதுன்னு ஒருத்தன் படுத்தான் இல்லையா, அவனை தேடி தான் இயேசு வந்தார். கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு முடியாதுன்னு ஒரு நிலைமைக்கு வந்துட்டியோ, நடக்காதுன்னு ஒரு நிலைமைக்கு வந்துட்டியோ, நிச்சயமா என் வாழ்க்கையில் அவ்வளோதான்னு ஒரு என்லார்ஜ்மெண்ட்டுக்கு நீ வந்துட்டியோ, இப்போ கர்த்தர் சொல்றாரு, முடியாதுன்னு நீ முடிவு எடுத்துட்ட. ஆனால் நான் சொல்றேன், உன்னால வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய முடியும். உன்னை கொண்டு ராஜ்யங்களை அசைக்க முடியும். உன்னை கொண்டு அற்புதங்களை நடப்பிக்க முடியும். உன்னை அப்படிப்பட்ட மனுஷனாய் மாற்ற போறேன்னு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் வைராக்கியம் கொண்டு இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். மோசே சொன்னான், நான் திக்குவாய் மந்த புத்தி உள்ளவன், எனக்கு புத்தி கிடையாது. நான் நல்லா இருக்கிறப்போ வந்திருந்தேன்னா நான் 2 பெரிய காரியத்தை செஞ்சிருப்பேன். அன்னைக்கெல்லாம் எனக்கு ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு, நல்ல பெல்லம் இருந்துச்சு, எகிப்தினுடைய சகல சாஸ்திரத்தை நான் கற்றுருந்தேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு வயசு ஆகி போச்சு, எனக்கு புத்தி பத்தலை. ஆடு மேய்ச்சி ஆடு மேய்ச்சி ஆடு மேய்ச்சி இந்த பேங்கிற சத்தத்தை தவிர வேற வரமாட்டேங்குது. அதனால என்னைய விட்டுருங்க, என்னால் முடியாது. அப்போ கர்த்தர் சொன்னார், வாயை உருவாக்கினது யார் மோசே, கண்ணை உருவாக்கினது யார் மோசே, நான் வேற ஆளெல்லாம் அனுப்ப முடியாது, நீ தான் எனக்கு வேணும். கை தட்டுங்க. இப்போ முடியாதுன்னு வந்துட்டியா, உன்னை கொண்டு தான் கர்த்தர் செய்கிறார், உன்னை கொண்டு தான் கர்த்தர் செய்கிறாரு. கிதியோனை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நீ ஏன் போற, நீ பயப்படாத, நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை தாங்குவேன், உன்னை தூக்குவேன், உன்னை சுமப்பேன், உன்னை ஏந்துவேன், உன்னை தப்பு வைப்பேன், உன்னை கொண்டு யுத்தத்தை நான் நடத்துவேன். நான் உன்னோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். பூமியில எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் நடுவில் நான் நடப்பிப்பேன். நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம பலத்தால ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க சொல்லணும், நான் ஜீரோ, ஏசப்பா ஹீரோ. கை தட்டுங்க பார்க்கலாம். நான் ஜீரோ, நீ ஒத்துக்க, நீ ஜீரோ. உன் பலன் மாம்ச பலன், உன்னுடைய புல்லு போல உன்னுடைய மகிமை, உன்னுடைய மாம்சம் எல்லாம் புல்லை போவோம். இதோ அதனுடைய மகிமையெல்லாம் அந்த புல்லில் இருக்கிற பூவை போலவும் இருக்குது. ஆனா கர்த்தருடைய வசனமும் என்றென்றைக்கும் அது நிலைச்சிருக்கும். வசனத்தை நம்புங்க, வசனத்தை சார்ந்து கொள்ளுங்க. வசனம் உனக்கு கேடயமாய் மாறட்டும், வசனம் உனக்கு ஜீவனாய் மாறட்டும், வசனம் உனக்குள்ளே வாழட்டும். அந்த வசனத்தை நீங்க அப்படியே பேசிக்கிட்டே இருங்க. வசனம் பேச 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 அது பட்டய கருக்கு போல, பட்டயத்தை போல அது ஊடுருவி போய் பெரிய காரியங்களை செய்யும். தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ 38 வருஷமா நம்பிக்கை இழந்து போனவனை பார்த்து கர்த்தர் ஒன்னே ஒன்று தான் சொன்னார், எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போ. அவன் சொல்றேன், குளத்துல விட ஒருத்தர் இல்லையே, குளத்துக்கெல்லாம் நீ போக வேண்டிய அவசியம் இல்லைப்பா, புருஷனும் அறியலையே, நீ புருஷனெல்லாம் அறிய வேண்டிய அவசியம் இல்லைப்பா, எங்கள் அப்பனுக்கு வயசாகி போச்சு, வயசு தளர்ந்து போச்சு, அவர் அபியாசமே இல்லையே, பரவாயில்ல, அதெல்லாம் வேணாம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் செய்வார். அவர் சொன்னார், ஐயோ இப்போ பகல் காலமாச்சு, இப்போ போய் மீனை போட சொல்கிறீங்களே, ராத்திரியில் தானே மீன் பிடிக்கணும், இயற்கையின்படி ராத்திரியில் தானே மீன் கிடைக்கும், இப்போ பட்டப்பகலில் போட சொல்கிறீங்க, சூரிய ஒளி வந்த ஒருபாடு மீனெல்லாம் அடியில் போயிருமே. கேள்வியெல்லாம் கேட்கல, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி வலைய போட்டான், 2 மடங்கு பிடிச்சான். கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. சீசர்கள் சொன்னாங்க, வனாந்தரம் வீட்டுக்கு அனுப்பிடலாம். கர்த்தர் சொன்னார், வனாந்தரத்துல தான் நான் போஷிக்கணும், வனாந்தரத்துல தான் நான் அற்புதம் செய்யணும், இல்லாத ஒன்றுல தான் நான் உருவாக்கணும், இல்லாத இடத்துல தான் நான் அற்புதம் செய்யணும். அதனால ஓன்ட்ட இருக்கிறத கொண்டுட்டு வா. கைதட்டுங்க பார்க்கலாம். ஓன்ட்ட இருக்கிறது என்ன, ஓன்ட்ட என்ன இருக்குது, அதை கொண்டுட்டு வா. அதை கொண்டு நான் மல்டிப்ளை பண்றேன், அதை கொண்டு நான் அற்புதம் செய்கிறேன். இந்த வனாந்தரத்திலே 5000 பேரை நான் போஷிக்கணும். ஏனென்றால் வழியிலே அவர்கள் சோர்ந்து போயிடுவார்களே, வழியிலே அவர்கள் தளர்ந்து போயிடுவார்களே, வழியிலே அவர்கள் தள்ளாடி போயிடுவார்களே. இன்னைக்கு உனக்கு அற்புதம் செய்யாவிட்டால் நீ எப்படி வர்ற புதன்கிழமை மீட்டிங்கில் உன்னால் பலப்பட முடியும்? எப்படி இந்த மாதம் பூரா இத்தனை மீட்டிங்கை நீ கடந்து போக முடியும்? அதனால இன்னைக்கு உனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உன்னை பலப்படுத்தி தாங்க கர்த்தர் அனுப்புவார். கைதட்டி கர்த்தருங்க. நீ சோர்ந்து போய் வந்திருக்கிற ஒன்றை பலவானாய் அனுப்புவார். பயந்து வந்திருக்கிற ஒன்றை மகிமையுள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். கோலையை பார்த்து, பயந்தாங்குழியை பார்த்து, கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலி. பக்கத்தில் சொல்லுங்க, சிஸ்டர், நீங்க பராக்கிரமசாலி, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், திகையாதே, கலங்காதே, நான் தான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன். நல்லா கவனிங்க, பலப்படுத்துவேன், உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் கரத்தினாலே உன்னை நான் தாங்குவேன். எத்தனை வேலையை செய்யறாரு பார்த்தீங்களா? பலப்படுத்தி சகாயம் பண்ணி தாங்குவாராம். ஆனா நீ பயப்படாத, பயப்படாத. இந்த வேதத்துல 365 தடவைக்கு மேல எழுதி இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே, 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 பயப்படாதே. ஜெபாலய தலைவனை பார்த்து என்ன சொன்னாரு? அவனே ஜெபா ஆலயத்துக்கு தலைவன், வேதத்தை பூரா படிச்சவன், அவனுக்கு வேதம் நல்லா தெரியும், அவன் ஒரு பாஸ்டர், வேதத்தில் நிபுணன், வேதத்தில் இருக்கிற எல்லாம் தெரிஞ்சவன். ஆனா அவனுக்கு வந்த செய்தி என்ன தெரியுமா? உன் பிள்ளை மரித்து போனால், உன் பிள்ளை இறந்து போனால் போதகரை நீர் வருத்தப்படுத்த வேண்டாம், அவரை விட்டுரு. உன் பிள்ளை என்னாச்சு? ஃபினிஷ்டு, முடிஞ்சு போச்சு, மகளுடைய ஓட்டம் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு அப்படி சொல்லியிருக்காங்களா?
டாக்டர்கள் சொல்லியிருப்பாங்க, இனி கிடைக்காது, இனி நடக்காது, இனி நீ பேச முடியாது, உன் பிள்ளைக்கு இனி நடக்காது, இன்னும் நீ கடனை கட்டி முடிக்க முடியாது, இனி அவ்வளவுதான். அப்படி சொல்லி எல்லாம் முடியாது 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 முடியாது. இதுதான் மனுஷன் சொல்லுவேன். மனுஷன் எப்பயுமே முடியுன்னே சொல்ல மாட்டான். ஆனால் ஒரே ஒருத்தர் சொல்லுவார் முடியும்னு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு பவுல் சொன்னார் இல்லையா? அவர் உன்னை பார்த்து சொல்றார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கைத்தட்டி கதை இந்த மாசத்துல சொல்லுங்க, உம்மாலே ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சொல்லுங்க, ஆவியானவரால் எல்லாம் ஆகும், ஏசப்பாவால எல்லாம் ஆகும். அவர் சொன்னால் உங்க வாழ்க்கையில நடக்கும் தம்பி தங்கச்சி. இப்ப வனாந்தரத்துல போஷித்தாரா, திருப்திப்படுத்தினாரா, மீதி துணிக்கைகளை கொடுத்து விட்டாரா? கொடுத்தாருங்க, கர்த்தர் செஞ்சார். அதே வனாந்தரம் தாங்க, அதே இல்லாத ஒரு இடம் தாங்க. அங்க இருந்தது 2 மீன் தாங்க, 5 அப்பம் தாங்க. எடுத்தாருங்க, ஒரு தடவை பரலோகத்தை பார்த்தாருங்க, ஆசீர்வதித்தாருங்க, அடுத்த நிமிஷம் மல்டிப்ளை பண்ணிட்டார். கை தட்டுங்க. உன்னையும் இதே இடத்துல ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் வெறுங்கையா போனா, ஆசீர்வாதங்களின் தகப்பனாய் மாறினா. அவன் புறப்பட்டு எதெல்லாம் விட்டுட்டு போனான்? தாயை விட்டுட்டு போனான், தகப்பனை விட்டுட்டு போனான், இனத்தை விட்டுட்டு போனான், தேசத்தை விட்டுட்டு போனான். ஆனா கர்த்தர் ஜாதிகளுக்கு அவனை தகப்பனாய் மாற்றினார். இன்னைக்கு நீ எதை விட்டுட்டு வந்திருக்கிற? பழைய சீரை விட இனி வரப்போகிற சீர் உனக்கு மகிமையாய் இருக்கும். நீ கர்த்தருக்கா எதையெல்லாம் இழந்தியோ, இந்த பூமியிலும் சரி பரலோகத்திலும் சரி 100 மடங்கு உனக்கு கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவுக்காக வேலையை விட்டுருந்தீங்கன்னா வேலையை தருவாரு, இயேசுவுக்காக குடும்பத்தை விட்டுருந்தீங்கன்னா குடும்பத்தை தருவாரு, இயேசுவுக்காக சகோதர சகோதரிகளை விட்டுட்டு வந்திருந்தீங்கன்னா உனக்கு புதிய சகோதர சகோதரிகளை கர்த்தர் தருவாரு. இயேசுவுக்காக நீ ஒரு அளவு இழந்திருந்தேனா 100 மடங்கு கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. அவர் அநீதிக்காரர் அல்ல. நீ எதை விதைக்கிறாயோ அதை உனக்கு கொடுப்பாரு. நீ என்ன பிரயாசப்படுகிறாயோ அதற்கேற்ற பலனை இம்மையிலும் மறுமையிலும் உனக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ள ஒருவராய் இருக்கிறார். கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. மறைந்திருக்கிற ஒன்ன, ஓ நீதியை அவர் வெளியரங்கமாய் கொண்டு வந்து நிறுத்துவார். தம்பி தங்கச்சி, இயேசுவுக்காக வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்துல ஒருத்தர் கூட கைவிடப்பட்டு போனது கிடையாது என்பதை உங்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். நீ தனிமையாய் கிடக்கிறாயா, உன்னை வெளியே கொண்டு வருவாரு. பண்டக சாலைக்குள்ள தளவாடங்களுக்குள்ள ஒரு சவுல் ஒளிந்திருந்தான். அவன் வெக்கப்பட்டு நம்மளை கொண்டா கர்த்தர் செய்ய போறாரு. நானே இந்த பென்யமீன் கோத்திரத்துல சின்ன கோத்திரத்துக்காரன், என்ன ஆண்டவர் எப்படி பயன்படுத்த முடியும், என்ன கொண்டு என்ன செய்ய முடியும்? அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை முதல் நாளே சாமுவேல் மூலமாய் வந்துருச்சு. ஆனாலும் அவன் போய் தன்னை ஒளித்து கொண்டான். இன்னைக்கு நீயும் கர்த்தருடைய வார்த்தையை வாங்கிக்கிட்டு ஒளித்து கொண்டு இருக்கிறாயோ, மறைந்து கொண்டு இருக்கிறாயோ, தயங்கி கொண்டு இருக்கிறாயோ, தள்ளாடி கொண்டு இருக்கிறாயோ, அல்லது வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு போய் நம்மளை கொண்டா செய்ய போறான்னு ஒளிந்து கொண்டு இருக்கிறாயோ, கர்த்தரே அவருக்கு அட்ரஸ் கொடுக்கிறாரு. அவன் தளவாடங்களுக்குள்ள ஒளிந்து கொண்டு இருக்கிறான், போய் தூக்கிட்டு வாங்க. அவனைத்தான் நான் ராஜாவாய் தெரிந்து கொண்டேன். கை தட்டிக்காரு. இங்க அநேகரை இந்த மாசத்துல வெளியே கொண்டு வர போற. உன் தாளந்துகள் வெளியே வரப்போகுது. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போறாரு. உன்னை கொண்டு இந்த பூமியில பெரிய காரியங்களை கர்த்தர் நடப்பிக்க போறாரு. நான் உன்னோடு இருந்து செய்யற காரியம் பயங்கரமா இருக்கு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. 100% விசுவாசி தங்கச்சி. விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இவ்வளவு பிரசங்கிக்கிற நானு ஒரு வார்த்தை கூட பேச பயப்படக்கூடியவன். என்னுடைய 90வது வருஷத்துல 1990 24 வயது எனக்கு. முதன்னு என்கிட்ட ஒரு மைக்கியை கொடுத்து மதுரையில் இருக்கிற கத்தீட்ரல் ஆலயம், பெரிய ஒரு சிஎஸ்சி ஆலயத்தில் நிறுத்தி ரொம்ப தைரியப்படுத்தி கூட்டிட்டு போனாங்க. நீ தான் பாட்டு படிக்கணும்னு. நான் அது வரையும் ஆலயத்தை போய் மேலே ஏறி நின்று பாடல, தைரியமாக படிச்சிடறேன்ட்டு போய் மைக்கியை வாங்கி இப்படி பார்த்தேன் பாரு, கூட்டத்தையும் மக்களையும். வாய் போன போக்கும் கை போன போக்கும். இன்னைக்கு என்ன டைப் அடிக்கிறாங்க, அன்னைக்கு அடிச்சிட்டு பாரு டைப்பு. மிரண்டு பயந்துட்டேன், என்ன பண்ணுன்னே தெரியல, எல்லாமே மறந்து போச்சு. எனக்கு பார்த்தா ஆப்பிரிக்கா மாதிரி தெரியுது, எல்லாம் இருண்டு தெரியுது. எப்படி நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமே. அப்போ இன்னரில் ஆண்டவரை பார்த்தேன். ஆண்டவரை தெரியாதனமாக வந்து சேர்ந்துட்டேன், என்னை அசிங்கப்படுத்திடாதீங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு அழகாய் ஒரு பாடலை ஆண்டவர் கொடுத்து, அந்த பாடலை கொடுத்துருந்தாங்க. அந்த பாட்டை பாடி முடிக்க கர்த்தரை உதவி செஞ்சார். அன்னைக்கு அப்படி இருந்தவனை தாங்க இன்னைக்கு உங்கள் மத்தியிலே வைத்திருக்கிறான். ஆதியாகமும் எங்க இருக்குன்னு தெரியாத ஒரு பெரிய மனுஷன் நான் தான். ஆதியாகமம் எடுனா எங்க இருக்குன்னே தெரியாது, தொலைவுவேன். ஆதியாகமாண்டே பக்கத்து இருக்காள் பார்ப்பாரு. ஆதியாகம் தான் தெரியலையே, ஏன்னா வேதத்தை எடுத்ததே இல்லையே. அப்படித்தானே நான் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அங்கே தான் பார்ப்பேன், ஓ ஆதியாகமம் இங்கே இருக்கா. இப்போ ஏன் பக்கம் சொல்கிறேன் தெரியுமா? என் நிலைமையில கொள்ள பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இன்னைக்கு கர்த்தர் என்னை ஊழியக்காரனாக மாற்றிருக்காரு. ஒன்றுமே இல்லையா, ஜீரோவை தான் ஹீரோவாக மாற்றுவார். நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒன்றுமே தெரியாது சர்வ முட்டாள், எந்த ஒன்று கூட தெரியாது பக்கா முட்டாளையும்
கர்த்தர் இந்த லைவ்ல பேச வைக்க முடியும்னா உன்னை கொண்டு ராஜ்யங்களை அசைக்க, உலகத்தை அசைக்க, உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவர். விசுவாசி கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. எனக்கெல்லாம் இப்படி சொல்லி கொடுத்து வளர்க்க ஆட்கள் கிடையாதுங்க. நான் வளர்ந்த காலத்துலலாம் இப்படியெல்லாம் எனக்கு யாருமே ட்ரெயின் அப் பண்ணல. ஆனால் என்னை கொண்டு இன்னைக்கு அநேகரை கர்த்தர் எழுப்பி கொண்டு இருக்கிறாரு. இங்கே மட்டும் இல்லைங்க, எங்கெங்கேயோ இருந்து ஃபோன் வரும். கடந்த வாரத்தில் நிறைய ஃபோன் வந்துச்சு. சொல்லுவாங்க, நாங்கள் அங்கேருந்து பார்க்குறோம், இங்கேருந்து பார்க்குறோம், இந்த வார்த்தை எங்களை தொட்டுச்சு, இந்த வார்த்தை என்னோடு பேசினது, இதை கொண்டு கர்த்தர் எங்களுக்கு உயிர்மீச்சியை கொடுத்தாருன்னு பல பிள்ளைகள் சொல்வதை இந்த காதால கர்த்தர் கேட்க பண்ணியிருக்காரு. கைத்தட்டி கர்த்தர். வெளிநாடுகளில் தான் ஃபோன் வந்திருக்கு. ஐரோப்பாவிலேருந்து வந்திருக்கு, இது அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கு, லண்டன்லேருந்து வந்திருக்கு, இன்னும் பல நாடுகள்ல இருந்து. அந்த நாடு பேர் எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாது. அங்கேருந்தெல்லாம் கூப்பிட்டு சொல்லுவாங்க, உங்கள் மெசேஜ் இப்போ தான் நாங்கள் கேட்டோம், உங்களோட நாங்கள் பேசணும்னு ஆசைப்படுறோம், அதுக்காக கூப்பிட்றோம். அப்போ நான் நினைப்பேன், இந்த இடத்துல பேசப்படுகிற வார்த்தை உலகத்தில் 7 கண்டங்களுக்குள்ளே அது ஊடுருவி போகி கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிறாருன்னா உன்னை கொண்டு கர்த்தர் செய்வார், உன்னை கொண்டு கர்த்தர் செய்வார், உன்னை கொண்டு கர்த்தர் செய்வார். இங்க இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் கொண்டு உன்னை தாவீதாய் கர்த்தர் மாற்றுவார், உன்னை யோசேப்பாய் கர்த்தர் மாற்றுவார், உன்னை தானியேலாய் கர்த்தர் மாற்றுவார், உன்னை கொண்டு தேசங்களை ஸ்தம்பிக்க கர்த்தர் பண்ணுவார், செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ள. பயப்படாதீங்க தம்பி தங்கச்சி, சொல்லுங்க, பலம் கொண்டு திட்டமனதா இருங்க. நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 27:22 வாசிக்கலாமா? கர்த்தருக்கு மகிமையாக. அப்போஸ்தலர் 27:22. ரீபாலா ரபா ஷபாலா ரபா. அப்போஸ்தலர் 27:22 வாசிப்போம். ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது நான் உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் சொல்றாரு பாருங்க, கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் உயிர் சேதம், பிராண சேதம் வரவே வராது. அப்ப அவர் சொல்ற வார்த்தை திட மனதா இருங்கள் என்று இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்றேன். திட மனதா இருங்க என்று நான் உங்களுக்கு தைரியம் சொல்றேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் மார்ச்சை பார்த்து பயப்படாதீங்க, திடன் மனதா இருங்க, ஒரு சேதாரமும் உங்களுக்கு வராது. அழகாய் உங்களை நடத்துவார், கண்மணி போல உங்களை பார்த்து. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் கருவிழியை தொடுக்கிறானா. நீ எங்க இருக்கிற பார். அப்ப சொல்லுங்க, நான் அவருடைய கருவிழி. உன்னை தொட்டுட்டா அவர் கருவிழியை தொடரானா. அப்ப கர்த்தர் உன்னை எப்படி வச்சிருக்கிறாரு? கருவிழியா வச்சிருக்கிறாரு. இந்த கருவிழிக்கு மேல ஒரு இமை இருக்கு பாருங்க, அந்த இமை மீறி அந்த கருவிழியை யாரும் தொடவே முடியாது. பக்கத்தில் கண்டு போனால் அது மூடிக்கும். அப்ப கர்த்தருடைய கையில நீ அலங்காரமான கிரீடம் மட்டும் இல்ல, ஏசப்பா கண்ணுல நீ கருவிலியா இருக்கிற. கைதட்டி கருத்து. அவர் ஒன்ன தொட்டால் அவருடைய கண்ணின் கருவிலியை தொடரானா. அப்ப தொட முடியுமா அவர் கருவிலிய? அப்ப உன்னை யாராவது தொட விடுவாரா? உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினா விட்டுருவாரா? உனக்கு விரோதமாய் யாராவது எழும்பினால் விட்டுருவாரா? விட்டவே மாட்டார். எத்தனை லட்சங்கள் எழும்பினாலும் உன் மேல மயிர் இலையும் தொட விடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அவனை பார்த்து சொல்றாரு அந்த 27:22, திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் என்ன சேதம் வராது? பிராண சேதம் வராது. எவ்வளவுதான் காத்தடிக்கட்டும். அங்க நடந்த சம்பவத்தை பாருங்களேன். 20வது வசனம் வாசிங்க. அநேக நாளாய், எத்தனை நாள்? சூரியன் இல்லாத நாட்கள் எப்படி இருக்கு யோசித்து பாரு. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, மாத கணக்கில், வார கணக்கில், நாட்கள் கணக்கில் சூரியனே அந்த இடத்துல வரல. அப்போ அந்த அளவுக்கு மேகம் இருக்கு, அந்த அளவுக்கு மலை சூழ்ந்து இருக்குது, அந்த அளவுக்கு அந்த யூரோ கிளியத்தொன்னு அந்த புயல் எழும்பி அந்த காற்றை அடிச்சு காற்றின் போக்கில் இந்த கப்பல் போய்கிட்டே இருக்குதான். இப்போ நீங்களும் இழுத்து கொண்டு போக, உங்களை நீங்கள் விரும்பாமல் இழுத்துட்டு போவாங்க. யோசேப்பு இழுத்துட்டு போனாங்க இல்லையா? யோசேப்புக்கு எகிப்துக்கு போக ஆசைப்பட்டா போனேன். யாராவது ஆசைப்பட்டு போனான்னு சொல்ல முடியுமா? அவன் எங்கே போக ஆசைப்பட்டான்? யோசேப்புக்கு ஆசை யாரு? யாக்கோபு மடியில் போய் படுத்துக்கணும். அவன் தாய் வீட்டுக்கிட்ட, தகப்பனுக்கிட்ட போகத்தான் அவன் ஆசைப்பட்டான். ஆனால் இப்போ அவனை இழுத்து எங்கே கொண்டு போகிறாங்க? எகிப்திற்கு போகிறாங்க. அப்போ அவன் போகிறப்ப எந்த வழியாக பார்த்துருப்பேன்? முன்னாடி பார்த்து போயிருக்க மாட்டேன், பின்னாடி பார்த்துருப்பேன். பின்னாடியே பார்க்குறேன், அப்பாவை காப்பாற்றிட மாட்டாரா? அன்னைங்க மனசு மாறிட மாட்டானா? எப்படியாவது ஒரு உதவி கிடைச்சிடாதா? இப்போ நமக்கும் அப்படி தாங்க. யாரையோ கண்ணு பார்த்து பூத்து போச்சு. சகோதரிகள் சகோதரனை பார்க்க, அன்னை உதவி செஞ்சிட மாட்டானா? அக்கா உதவி செஞ்சிட மாட்டாளா? தங்கச்சி உதவி செஞ்சிட மாட்டாங்களா? வீட்டுக்காரர் தான் ஏதாவது கொடுத்துட மாட்டாரா? அல்லது அம்மா அப்பா ஏதாவது செஞ்சிட மாட்டாங்களா? ஏதாவது இதை பற்றி பேச மாட்டாங்களா? உங்கள் கண் அப்படி பார்த்து மனுஷ உதவியை நாடி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கு? ஏமாந்து போயிருக்கும். இப்படி தானே அவனுக்கு இருந்திருக்கும். அவன் திரும்பி பார்த்து, ஒருவேளை ரூபன் மனம் மாறி அண்ணன் தம்பி வேணும்னு வந்துட மாட்டானா?
சிமியோன் வந்து கூப்பிட்டுற மாட்டானா? அல்லது காத்து தான் வந்துட மாட்டானா? அல்லது செபுலோன் தான் வந்துட மாட்டானா? அல்லது நப்தலி தான் வந்துட மாட்டானா? அல்லது யூதா தான் வந்து என் தம்பியை விடுங்கடா, நான் 20 வெள்ளிப்பணம் எனக்கு முக்கியம் கிடையாது, என் தம்பி தான் முக்கியம்னு வந்துட மாட்டானான்னு சொல்லி அவன் அப்படியே பின்னாடி திரும்பி அங்கிட்டு இழுத்துக்கிட்டு போறேன். இங்கிட்டு இவன் திரும்பி பார்த்துருப்பேன். இழுத்துட்டு போறவனை பார்த்துருப்பேன். ஏண்டா என் மேலே இறக்கம் இல்லாமல் இழுத்துட்டு போறீங்களே, என்னை விட்டுற மாட்டீங்களா, எனக்கு உதவி செய்யக்கூடாதா? பரலோகத்தை நோக்கி ஏசப்பா இந்த கயிறு அத்தரக்கூடாதா? அவன் விட்டுறக்கூடாதா? அவன் மேலே அவனுக்கு ஒரு மனமாற்றம் வந்துடக்கூடாதா? என்னை இவங்க விட்டுட்டு போயிட்டா நல்லா இருக்குமே, இப்படிலாம் ஜெபம் பண்ணியிருப்பான்ல. இப்போ நம்ம மட்டும் எப்படி ஜெபம் பண்ணுறோம்? இப்போ நமக்கு ஒரு தேவைன்னா அவங்க கண்ணில் தயவு கிடைக்கட்டும், இவங்க கண்ணில் தயவு கிடைக்கட்டும், அவங்க கண்ணில் தயவு கிடைக்கட்டும், நம்ம ஜெபம் பண்ணுறோமே. ஆனால் அவங்க தயவு கிடைக்க மாட்டேங்குது. ஏன் கிடைக்க மாட்டேன்னு நீ அங்கே போகணும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அன்னைக்கு மட்டும் போத்திபாரோடைய கண்ணில் தயவு கிடைத்திருந்தா அவன் விட்டுட்டு போயிருப்பானே. விட்டுட்டு போயிருந்தானே இவன் எகிப்துக்கு போயிருக்க மாட்டானே. இவன் போகாட்டி அங்கே பார்வோனுக்கு மன்னனா மாறி இருக்க மாட்டானே. அங்கே அவனுக்கு மனாசா எம்பரே வந்திருக்க மாட்டாங்களே. அப்போ தேவன் தரிசனத்துக்கு நேராக இழுத்துட்டு போகிறப்ப எந்த மனுஷன் கண்ணிலும் நமக்கு தயவு கிடைக்காது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்போ உங்களை கர்த்தர் இழுக்கிறாருன்னா திட்டத்துக்கு நேராக இழுக்கிறாரு, தரிசனத்துக்கு நேராக இழுக்கிறாரு, ஊழியத்தை நிறைவேற்றும்படி இழுக்கிறார். புரிஞ்சுக்கிறீங்களா? ரிவைவலை புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறீங்க ஏன் ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார்னா அதுல ஒரு மகிமை வச்சிருக்கிறாரு, அதுல ஒரு அற்புதம் வச்சிருக்கிறாரு. லாசரு மரியாள் வீட்டில் அவர் செத்து புதைச்சிட்டாங்க. 4 நாள் ஆகி போச்சு, இன்னும் வரல. பார்த்தா மார்த்தாளுக்கு மரியாளுக்கு எவ்வளவு வருத்தம் இருந்திருக்கும். நினைச்சிருப்பாங்களே, ஏசப்பா எத்தனை நாள் என் வீட்டுக்கு வந்தாரு, நான் எத்தனை நாள் அவருக்கு பணிவிடை செஞ்சிருக்கிறேன், எத்தனை நாள் அவருடைய உபதேசத்தை நான் கேட்டிருக்கேன், எத்தனை நாள் என் மேல பிரியமா அவர் பேசி இருக்கிறாரு, என் மேல எவ்வளவு பாசமா இருந்தாரு. ஆனா இப்ப வரமாட்டேங்கிறாரே, இப்ப எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாரு, இப்ப என் சகோதரி மரித்து போயிட்டான், வந்து உதவி செய்யலையே. எவ்வளவு கலக்கம், எவ்வளவு திகைப்பு, எவ்வளவு தடுமாற்றம், எவ்வளவு குழப்பம், எவ்வளவு விதமான அவளுடைய இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கும். அங்கே இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பேசியிருப்பாங்க. என்னன்னு சொல்லிப்பாங்க, இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன், நீ கேட்டியா? அவரெல்லாம் சும்மா அவர் அன்புலாம் டூப்ளிகேட்டு நான் சொன்னேனே, கேட்டியா? நீ வர்றப்பெல்லாம் மாறு தட்டிக்கிட்டு அவருக்கு உதவி செஞ்சு இப்போ எங்கே உங்கள் ஏசு கேட்டிருப்பாங்க. இப்போ உங்களையும் அப்படி தான் கேட்குறாங்க. காலையில் ஜெபத்துக்கு போகிற, சாயந்தரம் ஜெபத்துக்கு போகிற, பைபிள் ஸ்டடின்னு போகிற, காத்திருப்பு ஜெபம்னு போகிற, பதிவிட ஜெபம்னு போகிற, 3 ஆராதனைக்கு ஓடுற, உனக்கு என்ன நடந்துச்சு? என்னைய கேட்டாங்க இந்த கேள்வி. எப்படி கேட்டாங்கன்னா, நான் நடு இரவில் வேதத்தை படிப்பேன். அந்த காலத்துலலாம் உட்காந்து வெளியில், ஏன்னா பிள்ளைகள் மனைவியெல்லாம் படுத்திருப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், என் வீட்டு வாசலில் வந்து வெளியில் உட்காந்து லைட்டை போட்டு நைட்டில் படிப்பேன். படிச்சுக்கிறப்ப 1 மணி 2 மணி 3 மணிக்கெல்லாம் நான் வேதத்தை படித்து தியானிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ ஆழ்ந்த வேலை எங்கள் தெருவெளியை போகிறவங்களாம் இதை கவனிப்பாங்க. ஒரு பார்த்தா 1 மணிக்கெல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். 1 மணிக்கெல்லாம் எங்கள் வீட்டில் பாட்டு சத்தம் கேட்கும், அந்நிய பாஷை சத்தம் கேட்கும். அதையும் பக்கத்து வீட்டுக்காரங்க நிறைய நாள் கேட்டாங்க, எப்போ ஒரு நடிச்சாமே கத்தம் போட்டு கத்துற, எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்நேரத்துக்கே ஜபிக்கணுமா, ஏன் விடியால ஜபிக்க கூடாதாம்பாங்க. அப்புறம் படிக்கிறதையும் அவங்க கவனிப்பாங்க. ஏன் பகலில் படித்தா பார்த்தாது, ஏன் ராத்திரியில் படிக்கிற, இப்படி உட்காந்து வாசலில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க கேட்பாங்க. ஏன்னா அந்த வெளிச்சம் ஏறியும் படிச்சுக்கிட்டு இருப்பேன். அதில் ஒரு சகோதரி என்னிடத்துல வந்து கேட்டாங்க, சரி ராத்திரியில் ஜெபம் பண்ணுற, ராத்திரியில் பைபிள் படிக்கிற, சாயந்தரம் ஆனால் பைபிளை தூக்கிட்டு ஊரா ஏசுன்னு போறியே, உனக்கு ஏசு என்ன செஞ்சாரு? உன் வீட்டில் கஷ்டம், துணிமணி இல்லை, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிற, மனைவிக்கு வியாதி, பிள்ளைக்கு வியாதி, உன்னுடைய வாழ்க்கை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லாவே இல்லை. ஆனால் நீ ஏசுன்னு சொல்கிறத விடவே மாட்டேங்கிறியே, உனக்கு என்ன செஞ்சாரு? அவங்களுக்கு நான் ஒரு பதில் சொன்னேன். அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு நான் ஒரு வேளை வறுமையில் இருக்கலாம், கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்கலாம், இன்னைக்கு என் வீட்டில் பற்றாக்குறை இருக்கலாம், உங்கள் கண்ணு பார்க்க என் வாழ்க்கையில் பற்றாக்குறையெல்லாம் இருக்குது, உண்மைதான். ஆனால் இது இப்படியே போகாது. ஒரு நாள் உங்கள் வாயால் சொல்லுவீங்க, ஆண்டவர் என்னை ஆசீர்வச்சிருக்கிறாருன்னு. இப்போ அதே சகோதரி இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்க என்னை பார்த்து சொன்னாங்க, இந்த ஊர்லேயே நீ தான் நம்பர் 1 கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார். இன்னைக்கு உனக்கு ஒரு குறைவு இல்லை, நாங்களே பார்க்குறோம், உனக்கு நிறைவே கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கை தட்டி பாருங்க. அவர்கள் இன்னும் ஆண்டவருக்குள்ளே வரல, ஆனால் அவங்க சொல்கிறாங்க, உங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வச்சிருக்கிறார். இந்த நியரஸ்ட் பிளேஸுக்கு இந்த பக்கம் போகிறவங்க சொன்னாங்க, அந்த ஆலயை கட்டுவதற்கு முன்னாடி முதல் வாரம் மழை பெய்யுது. இந்த தம்பி உயிரோடு இருக்கிறாரு, இன்னும் இது இந்த ஊழியத்தில் இருக்கிற எல்லாரும் இங்கே ஜீவனோடு இருக்கிறோம். எப்பயுமே இந்த ஊழியம் ஆரம்பித்த வரலாறுல ஞாயிற்றுக்கிழமை மழையை எத்தனையோ முறை ஜெபம் பண்ணி நிறுத்தியிருக்கிறோம். புயல் மழை அடிக்கும், தம்பி எனக்கு ஃபோன் பண்ணுவார், ஐயா மழை கொட்டுதியாம்பார். நான் சொல்லுவேன், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், தம்பி 8 மணிக்கு வானம் திறக்கும், 8 மணிக்கு சூரிய உதயம் வரும், 8 மணிக்கு நீங்கள் செட்டை கட்டுங்கமே. என்னையா சொல்கிறீங்க பாரு, 8 மணிக்கு பாருங்கள் தம்பி ஓப்பன் ஆகும் வானம். அதே மாதிரி 8 மணிக்கு கரெக்டாக ஓப்பன் ஆயிரும், செட்டை கட்டுவோம், ஆராதனையை முடிப்போம், ஆராதனை முடித்த உடனே மழை வரும். இது மாதிரி எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய முறை இது மாதிரி சொல்ல முடியும். ஆனால் ஒரு வாரம்
அடிச்சிச்சே மழை. ஞாயிற்றுக்கிழமை மழை கொட்டுன்னு கொட்டுது. இங்கே இருக்கிற குட்டி பிள்ளைகள்லாம் நனைஞ்சிட்டோம். எல்லாரும் நனைஞ்ச கொடையை பிடிச்சிக்கிட்டு நனையிறோம். மைக் செட்லாம் நனையுது, ஆம்பிள் பார்க் நனையுது, பைபிள்லாம் நனையுது. எல்லாம் கீழே வச்சுட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம விசுவாசிகள் நினைச்சாங்களாம், ஐயா பிரசங்கத்தை நிறுத்திடுவார், மழை பெய்யறதுனால நிறுத்திடுவாருன்னா விட்டு பிரசங்கம் பைபிளே இல்லை. பிரசங்கம் 2 மணி நேரம் அடிச்சு இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். மழை பெஞ்சாலும் நிப்பாட்ட மாட்டார் உலக மனுஷன். எல்லாம் கொடையை பிடிச்சிக்கிட்டு நனைஞ்சு அந்த ஒரு வாரம் ஓடிருச்சு. அடுத்த வாரம் ஒரு வாரம் ஜெபம் பண்ணுறோம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மழை பெய்யக்கூடாது. அடுத்த வாரம் மழை, அதே மழை கொட்டுன்னு கொட்டுது. எல்லாரும் நனைஞ்சிச்சு, சகதியில் நிற்கிறோம். எல்லாம் குட்டி பிள்ளைய முதற்கொண்டு எல்லாரும் நிற்கிறோம். சரி 2 வாரம் மழை பெஞ்சிருச்சுல. 3ஆவது வாரமாக அதே மழை அடிச்சு பிரித்து எடுக்குது. 6 வாரம் மழை. சோர்ந்து போயிட்டேன். ஆண்டவரே, இனிமேல் நாங்கள் செட்டு போடாட்டி மானம் கெட்டு போயிடும். அடுத்த வாரம் தம்பியை கூப்பிட்டு சொன்னேன், தம்பி மாட்டுக்கொட்டை மாதிரி ஒரு கொட்டையாவது போடுவோம். அப்படி தாங்க ஆண்டவர் இந்த ஊழியத்துக்குள்ளே கொண்டு வந்தார். கைதை நாங்களாக போடலைங்க. நினைக்கிறாங்க எல்லாரும் இவராக போய் நானா எதுவுமே செய்ய மாட்டேன், ஃபோர்ஸ் பண்ணி வேற வழியே இல்லாமல் எப்படி செங்கடலுக்குள்ளே இறங்கினானோ பின்னாடி துரத்துறதுனால தாங்க இறங்கின. இல்லாட்டி இறங்குவானா? நம்மளால் அவ்வளோ புத்தி கட்ட வயலா இறங்குனா இழுத்துட்டு போயிருமே அவனுக்கு தெரியும். அங்கே போக போக தான் அப்படி விரிஞ்சிச்சு. இப்போ ஓடுறேன் திட்டுன்னு. ஏன்னா இவன் பிடிச்சிட்டு போனான்னா அங்கே ஒன்று அடிமைப்படுத்திவிட்டான். அதுக்கு தண்ணிக்குள்ளேயாச்சும் சாகலாம்னான்னு இறங்கினேன். ஓப்பன் ஆயிடுச்சு. கை தட்டுங்க பாங்க. இப்போ நாங்களும் செட்டு போட ரெடியாக வந்தோமா, வரவே இல்லைங்க. ஆண்டவர் வாரம் மழை பெஞ்சா என்னதான் செய்யறது, எப்படி சபை நடத்துறது? அதுக்காக போடப்பட்டதுதான். கர்த்தர் பாருங்க மகிமையாக கொண்டு வந்துட்டார். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, உனக்கு ஒரு வாசல் திறக்கும், உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இந்த மார்ச் மாதத்திலே தேனிட்ட பணியாரம் உன் வாழ்க்கையில உதயமாகும். ஒரு மன்னாவே கர்த்தர் உதயம் பண்ணுவாரு. இதுவரை இல்லாத ஒரு அற்புதத்தை உன்னுடைய எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்குது. மெய்யாய் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர் அண்டில் என்னை கொண்டு போவார், என் ஆத்துமாவை தேற்றுவார். உன் ஆத்துமாவை இந்த மாசத்துல தேற்றுவார். உனக்கு ஒரு வழி வைத்திருக்கிறார். உன்னை உருவாக்கும் பொழுதே உனக்கு ஒரு வழி வைத்திருக்கிறார். உன்னை உருவாக்கும் பொழுதே உனக்கு அற்புதத்தை வைத்திருக்கிறார். உன்னை ஜெனிப்பிக்கும் பொழுதே உனக்கு ஒரு மனவாளனை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதோ பாருங்க, இயேசுவுக்காக ஒரு கல்லறையை கர்த்தர் யோசேப்பு வெட்டி வைத்திருந்தாங்க. கைதட்டுங்க. இயேசுவுக்காக ஒரு கழுதை ரெடியா இருந்துச்சுங்க. இயேசுவுக்காக ஒரு சமுக்கால விரிக்கப்பட்டது ரெடியா இருந்துச்சுங்க. சவுலுக்காக ஒரு முன்னந்தோட ரெடியா இருந்துச்சுங்க. கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் செய்வாருங்க. யோசேப்பு அங்க இழுத்துட்டு போறப்ப, அவன் ஜெயிலில் போய் இருக்கிறப்ப என்னெல்லாம் நினைச்சிருப்பேன், நான் ஒரு அனாதை ஆண்டவர், நான் 11 பேர்த்தோட பிறந்தாலும் அனாதையா இருக்கிறேன், அம்மா அப்பா இருந்தாலும் அனாதை, இந்த எகிப்திற்கு யார் வருவா, என்னை எப்படி காப்பாற்றுவாங்க, என் கூட எப்படி நடக்கும், என்ன என்னை ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது. ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, யோசேப்பு உனக்கு இங்கே ஒரு அழகான மனைவியை வச்சிருக்கேன்னு சொல்லியிருப்பார். கைதட்டுங்க பார்க்கலாம். இங்கே தான் உனக்கு வாரிசு வரப்போகுதுன்னு சொல்லியிருப்பாரு. இங்கே தான் உனக்கு 2ஆம் ரதம் வச்சிருக்கேன்னு சொல்லியிருப்பாரு. இங்கே தான் உனக்கு மெல்லிய வஸ்திரம் வச்சிருக்கேன்னு சொல்லியிருப்பாரு. இங்கே தான் நீ இந்த 4 உலகத்தில் இதோ முடிவு கால வரியந்தம் உனக்கு மேன்மையான ஒரு இடம் என்பதை நான் இது வைத்திருக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அவனுக்கு புரியலைங்க. உனக்கு இப்படி அப்படிதாங்க புரியல. ஏன் 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 மரியாதை இப்போ மாத்தால ஏன் லேட் பண்றாரு, ஏன் வரமாட்டேங்கிறாரு, ஏன் அந்த அன்பு உண்மையா பொய்யா, ஏன் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா தருவார். கை தட்டி சொல்லுங்க, லேட்டா தான் வருவார் எங்க அப்பா, லேட்டஸ்டா உனக்கு தருவார். சொல்லுங்க, இதுவரை இல்லாத மகிமை உனக்கு தருவார். இதுவரை யாருக்குமே தராத ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு தருவார். இதுவரை யாருமே சந்தித்திராத ஒரு அபிஷேகத்தை உனக்கு தருவார். உன்னை கொண்டு ராஜ்யங்களை அசைப்பாரு, உன்னை கொண்டு உலகத்தை அசைப்பாரு, உன்னை கொண்டு சாம்ராஜ்யத்தை குலுங்க பண்ணுவாரு. பாபிலோன் ராஜாவை நடுங்க பண்ணும்படி தானியேலை கர்த்தர் பயன்படுத்தினாரு. நேப்காத் நேசரை பயன்படுத்தும்படி ஏதோ பயப்படும்படியாக தானியேலுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தினார். முகங்குப்புற விழுந்தானா, ஒரு ராஜா முகங்குப்புற விழுகிற அளவுக்கு தானியேலை கர்த்தர் பாபிலோனில் உயர்த்த முடியும்னா உன்னையும் உன் சொந்த ஊர்ல உயர்த்த முடியும். கை தட்டுங்க பார்க்கலாம். உயர்த்த முடியும். விசுவாசிக்கிறீங்களா? முடியும். என் இயேசுவால முடியும். பாடையில போறவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வர இயேசுவால முடியும். பிறவி சப்பானியை நடக்க வைக்க இயேசுவால முடியும். இங்க கர்த்தர் சொல்றாரு, சூரியனே இல்லையா உன் வாழ்க்கையில, வழியே இல்லைன்னு நினைக்காத, வழியை கர்த்தர் தருவார். சந்திரனே இல்லையா, பாருங்க வேதம் சொல்லுது பாருங்க, அதே இடத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு, எத்தனை சந்திரனும் இல்லையா, சூரியனும் இல்லை, சந்திரன். அப்ப அந்த அளவுக்கு மேக மூட்டம், மழை கொட்டி அடிச்சுக்கிட்டு இருக்குது, அந்த புயல் காற்று இழுத்துக்கிட்டு போகுது. அது போக்குல இவங்க போறாங்க பாருங்களே.
வசனத்தில் பாருங்களேன், உங்களுக்கு காட்டுக்கிறேன். 12வது வசனம், 15வது வசனம். கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு, இப்போ நீங்களும் வியாதியில் அகப்பட்டு கொண்டு, வறுமையில் அகப்பட்டு கொண்டு, தரித்திரத்தில் அகப்பட்டு கொண்டு, குழப்பத்தில் அகப்பட்டு கொண்டு, அல்லது பலவிதமான பாடுகளில் அகப்பட்டு கொண்டு, எப்படா இதிலிருந்து வெளியே வரப்போகிறோம், எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்க போகிறோம், எப்படி நான் வெளியே வருவேன், என்னைக்கு வெளியே வருவேன், இந்த பிரச்சனை தீர்ந்தா சரி. இதுக்கு நேராக ஒரு ஊர் இருக்குது, ஆத்துப்பட்டின்னு ஒரு ஊர். அங்கே நான் ஊழியத்துக்கு போனேன். ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது தெருக்களில் பாட்டுப்படி இயேசு நல்லவர் இயேசு நல்லவர்னு நான் பாட்டு பாடி நடத்திக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் முன்னாடி நடந்த சம்பவத்தை உங்களுக்கு இன்றைக்கு நான் பதிவு செய்கிறேன். அப்போ அந்த சத்தம் அந்த வீடுகள் வழியாக உள்ளே ஊடுருவி போங்க. ஏன்னா தெருவில் நின்று பாடினா எல்லா வீட்டுக்கும் கேட்கும். அப்போ அந்த பகுதியிலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாங்க. ஒரு அம்மா உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அவங்களுக்கு ஜெபிக்கணுமா, அதனால் கூப்பிட்றாங்கன்னு. தெருவில் இருக்கிற என்ன அழைப்பு கொடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டுறாங்க. நான் அந்த வீட்டுக்குள்ளே பாட்டெல்லாம் முடித்து பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகளுக்காக சொல்லி கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு நான் போனேன். அங்கே போகும்பொழுது பார்த்தா ஒரு அம்மா படுத்திருந்தாங்க. நல்ல பிரைட் முகம்லாம் பார்த்தா நல்ல கிளாரிட்டியாக நல்ல பிரைட்டான ஒரு நல்ல முகக்கலை உள்ளவர்கள். ஏன்னா அந்த ஊரில் பெரும்பாலும் நடிகர்கள், நாடகத்தை நடிக்கக்கூடிய நடிகர்கள் இருக்கிற அந்த ஊர். ஆனால் அவங்களுடைய கால்கள் அழுகி போய் உரி மாதிரி கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. சேலையில் அந்த காலை கட்டி விட்டுருக்காங்க. சேலையில் அந்த கால் மேலே தூக்கி வச்சுருக்காங்க. அந்த கால் சேலை சுற்றி இருக்குது. அந்த அம்மாவிட்ட போய் பார்த்தேன், என்னம்மா உங்களுக்கு கூப்பிட்டு விட்டீங்களா என்னன்னு. ஐயா எனக்கு ஒரு ஜெபம் பண்ணணும்னாங்க. என்னம்மா பண்ணணும் சொல்லுங்கள் ஜெபம். நான் நினச்சேன் ஹீலிங், அதுக்கு தான் அவங்க ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா கால் தொங்கிக்கிட்டு இருக்குது, அவங்க படுத்துருக்குறாங்க. அப்போ அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க, ஐயா நான் செத்து போகணும்னு ஜெபம் பண்ணுறீங்களா. என்னால் வேதனை தாங்கவே முடியல. காலெல்லாம் அழுகி போச்சு, புழு உள்ளே இருக்கு, நாற்றம் எடுத்துருச்சு. நான் சாகணும், எனக்கு சாவு வரணும், நான் சாகக்கூடாது, நான் சாகணும்னு எனக்கு என்ன செய்யுங்க. இந்த ஜெபத்தை எப்படிங்க பண்ணுறது. எவ்வளோ வேதனை பற்றியா. அந்த வியாதியில் அவர்கள் அகப்பட்டு கொண்டார்கள். ஒரு கால் அழுகிக்கிட்டே மேலே வருது, கால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழுகிக்கிட்டு அவங்க மேல் உடம்பை நோக்கி அது போய்கிட்டே இருக்குது. எவ்வளோ பெரிய அகப்பட்டு அதில் சிக்கிக்கிட்டாங்க பார். இன்னைக்கு ஒரு வேளை அப்படி இருக்கிறீங்களோ. அதே மாதிரி இன்னொரு ஊர், அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக ஒரு ஊரில் இதே மாதிரி ஊழியத்தை நான் செய்துக்கிட்டு இருக்கேன். மைக் செட்டுலாம் மேலே ஓவர் டேங்கில் கட்டி மைக் செட்டில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த சத்தம் கேட்டு ஒரு ஊரில் முக்கிய நபர் வீட்டிலேருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு. உங்களை கூப்பிட்றாங்க, அந்த வீட்டில் இருக்கிற முக்கிய நபர் பிரசிடெண்ட்டாக இருக்கிறவங்க கூப்பிட்றாங்க. அங்கே நான் போனால் அங்கே படுத்து கிடந்தாங்க அந்த அம்மா. அவங்க தான் பிரசிடெண்ட், அந்த ஊருடைய பிரசிடெண்ட். அம்மா என்னம்மா படுத்துருக்குறீங்கன்னு. ஐயா எனக்கு ஒரு ப்ராப்ளம், எனக்கு ஜெபம் பண்ணுங்க. என்னாச்சு. நீங்கள் அங்கே பிரசங்கம் பண்ணதை கேட்டேன், ஜெபம் பண்ணதெல்லாம் கேட்டேன், மைக்கில் நல்லா கேட்டேன், சொல்லுங்கண்ணே. என்னுடைய முதுகு தண்டு 4-5 இடத்துல ஒடிஞ்சிருச்சு. முதுகில் இருக்க பேக் போன் எல்லா பக்கம் உடஞ்சிருச்சு. இப்படி 3-4 இடத்துல கிராக் ஆகி போச்சு. என்னால் எந்திரிச்சு உட்கார முடியாது. எனக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா, எனக்கு இயேசு அற்புதம் செய்வாரா. நான் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பார்த்தீங்களா. ஒரு நெருக்கத்தில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இந்த எலும்பு உடஞ்சிருக்கு, முதுகு தண்டில் இருக்கிற எலும்பு உடஞ்சிட்டா எப்படி நிற்கிறது, எப்படி எந்திரிக்கிறது, எப்படி நடக்கிறது. ஆனால் அப்படிலாம் இல்லாதபடி கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி. அகப்பட்டு கொண்டார்கள், வியாதியில் அகப்பட்டு கொண்டார்கள். ஒரு சகோதரி கால் அழுகி கால் வியாதியில் அகப்பட்டு கொண்டார்கள். ஒரு சகோதரி முதுகு தண்டு உடைந்து அந்த தண்டில் வியாதியில் அகப்பட்டு கொண்டார்கள். பவுல் சொல்றாரு, காற்றின் போக்கிலே நாங்கள் அகப்பட்டு கொண்டு, ஏதோ ஒரு போக்கிலே நம்ம அகப்பட்டு கொண்டு இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், இந்த இதிலிருந்து எப்படி எனக்கு விடுதலை, எப்படி எனக்கு விடுதலை. அவர் சொல்றாரு, இந்த பிரச்சனையில் நாங்கள் அகப்பட்டு கொண்டு காற்று அதுவால இழுத்துக்கிட்டு போகுதான், கட்ட கட்ட கடன்னு கப்பலை இழுத்துக்கிட்டு போகுது. இவங்க நினைக்கிற பாதையில போகாம வேற பாதை. இப்போ உங்க வாழ்க்கையை நீ நினைச்ச மாதிரி போகல, வேற பாதை. தம்பி தங்கச்சி சோர்ந்து போயிடாது. அகப்பட்டு கொண்டியா, போக்குல போறியா, ஆனா முடிவு ஜெயமா இருக்கும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த கப்பர் சேதம் தான்ப்பா, கொஞ்ச நாள் இப்படி போவேன், ஆனா முடிவில் நான் உனக்கு ஜெயம் கொடுப்பேன். கொஞ்ச நாள் உன்னை ஜெயிலில் போடுவாங்க, கொஞ்ச நாள் நீ என்ன செய்வ, வேதனைப்படுவ, ஆனா உன்னை நான் தூக்கி நிறுத்துவேன் பத்தியா. அப்ப ஜெயிலு சூப்பரண்டெல்லாம் உன்னிட்ட நடுங்குவேன். கை தட்டுங்க. நான் போத்திப்பார் மனைவியை ரொம்ப நாளாக நினைச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அவ எந்த முகத்தை கொண்டுட்டு இவன்ட்ட வந்து பேசியிருப்பா, அதுக்கு பின்னாடி இவன் உயர்த்தப்பட்ட பின்னாடி என்னைக்காவது அவனை பார்த்துருப்பாளா? யோசித்து பாருங்க, தியானிச்சிருக்கிறீங்களா? முன்னாடி வந்திருப்பாளா? வரவே முடியாது. ஏன்னா அவ செஞ்சது அபாண்டம், இவன் மேல போட்ட குற்றம் அபாண்ட குற்றம். எப்படி அவன் எந்த முகத்தை கொண்டுட்டு வருவா? அவன் நினைச்சா இவன் கைதி தானே, இவன் அடுத்த நாட்டுக்காரன் தானே, இவன் மேல என்ன வேணாலும் பழி சொல்லலாம்னு நினைச்சா,
ஆனா அந்த கைதிய, அந்த அடுத்த நாட்டுக்காரனை, அபாண்ட பழி சொல்லப்பட்டவனை கர்த்தர் மன்னனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்கார வச்சிட்டார். கை தட்டுங்களா, உங்களே இந்த வருஷம் டாப்ல தூக்குவார். விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. உன் நிழலுக்காக லட்சங்கள் காத்திருக்கும், உன் சால்வைக்காக லட்சங்கள் காத்திருக்கும், உன் ஜெபத்தை நாடி லட்சங்களை கர்த்தர் கொண்டு வருவார். உன்னை வீட்டுக்கு விளக்காய் கர்த்தர் வைப்பார், விளக்கு தண்டுல கர்த்தர் உன்னை வைப்பாரு. வேதம் சொல்லுது, திடமனதாயிரு, பிராண சேதனே உனக்கு வராது. லேசா கப்பல் சேதம் தான் வரும், அது உன் கப்பல் கிடையாது. எவனா கப்பல் எஜமானின் கப்பல், அது போயிட்டு போகுது. ஆனா உனக்கு 276 பேருக்கு உயிர் சேதம் கிடையாது. கைதட்டி கர்த்தருக்கு சொல்ல, இந்த மாசம் கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம். இந்த மாசத்துல நீ எங்க ஆராதனைக்கு போறியா, வர்ஷிப்புக்கு போறியா, அல்லது பாட்டுக்கு போறியா, ஜபத்துக்கு போறியா, உபவாசத்துக்கு போறியா, வீட்டு ஜபத்துக்கு போறியா, அல்லது நீ ஊழியத்துக்கு போறியா, அல்லது வேலைக்கு போறியா, அல்லது எந்த இடத்துக்கு நீ போற, நீ எங்க போனாலும் உன் கூட அவர் வருவார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாமா? அந்த ப்ராஃபட்டிக் வேட இன்னொரு வாசிக்கலாமா? எல்லாரும் யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாமா? வாசிச்சு நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோமா எல்லாரும்? நான் உனக்கு, இப்ப நல்லா தெரிஞ்சுக்க, உங்களுக்கு கட்டளை கொடுத்துட்டார்ல. என்ன கட்டளை கொடுத்தாரு? பலம் கொண்டு திடமனதாயிரு. அவர் தான் கட்டளை. அவர் உனக்கு சொல்றாரு, பயப்படாத, அதுதான் உனக்கு கட்டளை. விசுவாசி, அதுதான் உனக்கு கட்டளை. இருக்கிறதை கர்த்தருக்கென்று கொடு, அதுதான் உனக்கு கர்த்தர் கொடுக்கிற கட்டளை. அவருக்காக ஒரு அடி எடுத்து வை, அதுதான் உனக்கு அவர் கொடுக்கிற கட்டளை. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட வர்றாரா, இருக்கிறாரா? பக்கத்தில் சொல்ற, என் கூட ஒருத்தர் இருக்கிறார். எல்லாரும் எழுப்பி இந்த பாடலை பாடுவோமா?